வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னும் வேற என்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித வரப்பு ஏதேதே முழுமை என்று தான் பெற்ற அந்த முழுமையை உலக மக்கள் அனைவருக்கும் ஒருங்கிணைத்து நமக்கு வழங்கி வருகின்ற அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களை மனம் மொழி மெகளினால் வணங்குவோம், வாழ்த்துவோம், வாழ்வரமுடன். ஒரு நல்ல நிர்வாகம் நல்ல வளர்ச்சி கொடுக்கும். தாராள சொந்தக்காரர் நமது தலைவர் SKM மயிலானந்தன் அவர்கள் சேவைக்காக மத்திய அரசின் உயரிய விருதான மருத்துவ சிறைப்பட்டம் பெற்று ஐநா சபை ஆலோசனை குழு உறுப்பினர்கள் உயர்த்தி நீங்க சொல்றீங்க 27 நாடுகளில் 400 அறக்கட்டளைகள், 218 அறித்திருக்கோள்கள், 2000க்கும் மேற்பட்ட தவமையங்கள் இப்படி பிரிந்து பறந்திருக்கிறோம். அது காரணம் அவருடைய உழைப்பு. அவர் உருவாக்கி அவரோடு இணைந்து செயல்படக்கூடிய அத்தனை துணைத் தலைவர்கள், இயக்குநர்கள், துணைச் செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர் அனைவரையும் கடைகோடி நம்முடைய தன்னவர் தொண்டர் வரைக்கும் அனைவரையும் நன்றோடு நேரத்தில் வணங்கி வாழ்த்து வருகின்றோம், வாழ்த்தினோம். ஆடியார் திருமண்ணிலிருந்து மிக உயர்ந்த வேதாத்தில் உயர்ந்த தத்துவமே உண்மை, மிக உயர்ந்த உண்மை ஒன்று. எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை, இந்த வரி பாருங்க, எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் எல்லாவற்றையும் அறியுமோ அதுவே காந்தம். இந்த வார்த்தை ஆழமா உணர்ந்து வரணும். வேதாத்திரியத்தில் இருக்கக்கூடிய அன்புள்ளங்கள் கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். அப்போ எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் அறியுமோ அதுவே காந்தமாம். நாமடு சொல்லப்பா, முந்தையோர்கள் அகதவத்தா நுற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஊமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானம் ஏற்றம் பெற்றதால் விஞ்ஞான துணையோடு இயங்கும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்துவேன். நினைச்சு பாருங்க, இந்த கல்வி ஒரு வார்த்தையிலேயே நம்ம அத்தனை விளக்கம் வந்துடும். இதுல சந்தேகமே வரக்கூடாது, வராது. இதுக்கப்புறம் சந்தேகம் வருதுன்னா நம்ம கொஞ்சம் ஆழம் போகலன்னு அர்த்தம், போட தெரிஞ்சு போயிடும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல 2 சக்தி தான், நிலை அலை, இருப்பு இயக்கம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு நிலை அலை, இருப்பு இயக்கம், அறிவு விரைவு. அறிவு விரைவு தான் அர்த்தநாரின்னு வர சொல்லுவாங்க, இயங்கும் பிரம்மன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேற வார்த்தையில புரிஞ்சுக்கிட்டனால நமக்கு அதை பத்தி உள்ள போக முடியல. முந்தையோ அதாவது முற்றுணர்ந்த போதிலும் மொழிபெயர்க்க சில உதாரணம் சொன்னா அதுல நின்றுட்டோம். விடு கதையம்பாங்க, விடு கதைய. கற்பனை என்றாலும் கற்சலை என்றாலும் காந்தனே நான் உன்னை மறவேன். கந்தனே அல்ல, காந்தனே நான் உன்னை மறவேன். கற்பனை கற்சலை தெரியாது என்றாலும் காந்தனே நான் உன்னை உணர்வேன். நான் நிற்பதும் நடப்பதும் நின் செயலால. இந்த ஃபேனை ஓட்டுறதும் மின்சாரம் இயக்குவதும் மின்சார மோகன மோட்டர்களை இயக்குறது யாரு? ஒரு கண்ணுக்கிற சக்தி தானே. அப்ப என்னைக்கு அதே தானே. நான் நிற்பதும் நடப்பதும் நினைப்பதும் நிகழ்வதும் நின் அருளால. எவ்வளவு சொல்லியிருக்காங்க, நமக்கு அதான் காந்தம்னு தெரியல. கற்பனை என்றாலும் கற்சலை என்றாலும் காந்தனே நான் உன்னை மறவேன். காரணம் நிற்பதும் நடப்பதும் நின் செயலால. அற்புதம் எல்லாம் ஆறுலால. மகிழ்ச்சியினுடைய இந்த விளக்கம் கிடைத்த பின்பு எவ்வளவு அற்புதங்களை எல்லாம் சித்தர்கள் கொட்டிட்டு போயிருக்காங்க. அதனால இன்னைக்கு உலகத்துல டிசம்பர் 21 மெடிடேஷன் டே என்று அறிவிச்சிருக்காங்க. நம்ம கூட 8ஆம் தேதி உலக மகளிர் தினத்தை எல்லா அறக்கட்டளைகளும் எல்லா அமைப்புகளும் உலகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடுகிறது. காரணம் மகிழ்ச்சி சொல்லுவாங்க. பேருலக மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்புன்னு சொல்லுவாங்க. பேருலக மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பு. எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன எவ்வுயிரும் தோன்றுவதற்கு வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தார். அற்புதமே. இந்த வாழ்ந்து ஒரு மக்கள் வளம் அறிந்தவர் எத்தனை பேர்? இந்த வாழ்ந்து ஒரு மக்களில் இந்த வளம் அறிஞ்சவங்க எத்தனை பேர் கேட்கிறாரு. பெண் இனத்தை அவமதித்து பெருமைப்பட நினைத்தவர்கள் பெரும் பாவ சுமையேற்று பெற்ற துன்பம் உலகறியும். எடுத்து பாருங்க வரலாறு. எண்ணி எண்ணி பெண் பெருமை, எண்ணி எண்ணி பெண் பெருமை ஏற்றி புகழ்ந்தே எழுதி இன்பமுற்றார் இவளைப்போல் இறைவனை போல் வாழுகின்றார்.
அருத்தந்தை போல ஒரு கணவன் அவங்களை பார்க்க முடியல. யாரும் பெண்ணை பெருமை பேசியிருக்காங்க, மகிழ்ச்சி பெண்ணை பெருமைப்படுத்தி இருக்கிறார். அதான் முக்கியம். அதான் கேட்பாங்க சாமிஜிய, சாமி உங்கள் அமைப்பில் அதிகமாக பெண்கள் தானே இருக்கிறார்கள், கூட 18,000 ஆதில பார்த்தா 12,000 பேர் பெண்கள் தான் பேராதிர் மக்கள்ல. அப்ப எப்படிங்கன்னு கேட்டாங்க. அப்ப ஆண்களை விட பெண்கள் உயர்வானவர்களா? இல்ல. ஆண்களை விட பெண்கள் தாழ்வானவர்களா? இல்ல. ஆண்களை விட அல்லது சமமானவர்களா? இல்ல. ஆண்களோட உயர்வானதும் அல்ல, ஆண்களோட தாழ்வானதும் அல்ல, சமமானவர்கள். அப்படி என்ன சாமி? எப்படி சாமி? சிறப்பானவர்கள். அதாவது சிறப்புணர்ந்த பெண்மணி. வார்த்தை பாருங்க, மகான் ஒரு வார்த்தை போடுறது ஆழமா சிந்திக்கணும். சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு. இதைத்தான் வேதாத்தில் உலக அளவில் இன்னைக்கு ஏன்னா பெண்ணின் பெருமை பெண்களும் உணரணும். பெண்மை என்பது ஒரு தன்மை, உருவம் அல்ல. ஆண் உருவமா பெண் உருவமா அல்ல. ஏன்னா ஆண்கிட்ட பெண்மையும் இருக்கிறது, ஆண்மையும் இருக்கிறது. என்ற மாதம் கூட நம்ம பெண் சிறப்பான பெண்மதி தான் பேசணும். கடைசியா சொல்லியிருப்பாங்க, தன்மை, பெண்மை தன்மை, ஆண்மை தன்மை ரெண்டு இருக்கிறது. எப்ப வெளிப்பட்டா பெருமை. ஆண் கிட்ட பெண்மை வெளிப்படும் நேரம் இருக்குது சில நேரங்கள். அப்ப அது வெளிப்படணும், இல்ல கருணையே இல்லாதாயிருவோம். பெண்கள்கிட்ட கூட சில வெண்மை வெளிப்படணும். எப்போ எல்லாம் காக்க முடியாது. உதாரணம் சொன்னேன், ஒரு கோழி குஞ்சு தன் குஞ்சுகளை கோழி பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு கழுகு பறந்து வருகின்ற போது தன் பெண்மையெல்லாம் தாண்டி ஒரு வன்மை ஏற்பட இந்த கழுகு இருக்குது இல்லவா, அங்கதான் வன்மை வெளிப்படணும். இப்ப எல்லா நேரமும் எல்லா தன்மையும் வெளிப்படக்கூடாது. எந்த இடத்துல வன்மை வெளிப்பட வேண்டும், எந்த மென்மை வெளிப்பட வேண்டும் என்பதுதான் பெருமை. அது ஒரு தன்மைதான், இறை தன்மைதான். ஆசை, கோபம், பொறாமை கொண்டவன் பேச தெரிந்த மிருகம். அந்த தன்மை தான் மிருகத்தன்மை. அன்பு, கருணை, மனிதர் தெய்வம், அது தன்மை, தெய்வத்தன்மை, விலங்கின தன்மை. மிருகத்தன்மை, தெய்வத்தன்மை ரெண்டு தான். அசுர குணம், தேவ குணம் ரெண்டு குணம் தான், உருவம் அல்ல. அதனால நீங்க உருவத்தெல்லாம் பார்த்துக்கூடாது. அசுரம்னா கும்பலம் முடிச்சிருக்கோம் அப்படிலாம் இருக்க, தேவர் நாடி பெரிய அதெல்லாம் இல்ல, தன்மை. சரி, இன்றைக்கு பார்ப்பது என்ன? மிக உயர்ந்த தத்துவமான காந்த தத்துவம். இந்த காந்தத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லுவாங்க இல்லையா, காந்த நிலை அறியாமல் கடவுளை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவை அறிவதோ மாந்தருக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா அதுதான் முக்கியம். அதானே சொல்லுவாங்க, நம்ம மகிழ்ச்சியா அந்த கதையை சொல்லுவாரு. பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு, பிரபஞ்சம் ஒரு பூஜ்யம் தான், கோல வடிவு தான். அதுக்குள்ள எவ்வளவு ராஜ்யம் இருக்குது, எத்தனை கோடி நட்சத்திரங்கள், எத்தனை கோடி சூரியன்கள், எத்தனை பூமியில எத்தனை கோடி மனிதர்கள், எத்தனை ஜீவராசிகள், யாரு கேட்கறான் இல்லையா? எனக்கு ஒரு சக்தி இருக்கணும் அல்லவா? பெரியக்க மண்டலம் பெரிதான் என்றாலும், சாமி சொல்றார், பெரியக்க மண்டலம் பெரிதான் என்றாலும் ஓர் இயக்கமாய் உந்தன் உடலாயதை நான் காணுகின்றேன். அப்படி காணணும். ஏதோ இந்த உடலை பாக்குறீங்களா, பெரிய உடல் தான் விஸ்வரூப தரிசனம். விஸ்வரூப தரிசனம். பெரியக்க மண்டலம் பெரிதான் என்றாலும் ஓர் இயக்கமாய் உந்தன் உடலாய நான் காணுகின்றேன். அப்படி பிரபஞ்சத்தை ஒரு உடலா பார்த்து பாருங்க. எங்க மனம் வெளியே அப்படி விரியணும். மனம் விரிந்த அறிவாக மறுபுற பெய்தணும். மனம் அறிவான மனிதனும் தெய்வமே. பெரியக்க மண்டலம் பெரிதான் என்றாலும் ஓர் இயக்கமாய் உந்தன் உடலாய நான் காணுகின்றேன். சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெருவியப்பு. சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெருவியப்பு. அடுத்த வரை பாருங்க, யார் இயக்க வல்லாரே உனையன்று பேரண்டத்தை. யாருப்பா இயக்க முடியும்? நான் தாங்கிறமே. நீயே ஒரு ஏன் போயிடுறிய? நீயே எங்களப்பா, நான் இல்ல எந்த ஃபைலும் மூவ் ஆகுதுப்பாங்க, நீ மூவா போயிருவிய. அதை புரிஞ்சுக்கணும். ஆட்டி வைத்தால் ஆடுகின்றோம், பாட்டு வைத்தால் பாடுகின்றேன், ஊட்டி வைத்தால் உண்ணுகின்றேன், உறங்கு வைத்தால் உறங்குகின்றேன், செய்வித்தால் செய்கின்றேன். இந்த சிறியானால் ஒன்றுமில்லை அற்புத வரலாறு. அதான் ஞானம், அதான் மகான்கள். ஆண்கள் மகா ஆண்கள், ஆத்மா மகா ஆத்மா. நம்மளால மகா ஆத்மா ஆக முடியும். இந்த பயணம் சொன்னா போகணும்.
அப்போ நானும் இல்லப்பா, என்னாலாவது ஒன்றுமில்லை பராபரமே, அதான் உண்மை. உன்னை அறிந்துய உலகோருக்கு தொண்டு செய்வார் மகிழ்ச்சி. உன்னை அறிந்துய உலகோருக்கு தொண்டு செய்வேன். ஏன் கடன் பெற்று வந்திருக்கிறேன், அதை சேவையில தான் கொடுக்க முடியும். கடன் கடமை, டியூட்டி, டியூ தான் வேதாத்திரியோட கொள்கை. அதுதான் சரிங்களா. இப்ப என்ன பார்த்தோமோ, இந்த பிரபஞ்சத்தை இயக்கிற சக்தி இருக்குது. எந்த சக்தி? இத பலர் பல விதமா பாடியிருப்பாங்க. பாரதியாருடைய பதிவு சாமிஜி அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு தடவை நாமக்கல் 25வது ஆண்டு மலர்ல சாமிஜி அதை கைப்படி எழுதி கொடுத்து போட்ட பராசிவ வெள்ளம்னு, பராசிவ வெள்ளம்னு பாரதி கவிதை இருக்கும். உள்ளும் புறமுமாய், உள்ளும் புறமுமாய், உள்ளதெல்லாம் தானாய். இந்த வரி பாருங்க, உள்ளையும் வெளியிலையும் உள்ளதெல்லாம் தானா, வெளியே உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாய் வெள்ளம் ஒன்று இருக்கிறது. அது தெய்வம் என்றால் வேதியர்கள். வேதாரில் என்ன சொல்றாங்க? அது என் தெய்வம், தெய்வங்கிறாங்க. தெய்வம் என்றால் வேதியரே, காணுவன கருதுவனன்னு சொல்லி வரும். அப்பதான் சொல்ல, கத்தை சடை வேண்டாம், காவி உடை வேண்டாம், பாவித்தல் ஒன்று போவதும் பரவதான் பாவனை, ஆத்ம தரிசனம், கடவுள், டிவைன் டைவ் இன்னு எங்க சொல்லிக் கொடுக்குறாங்க சொல்ல பார்க்கலாம். எந்த இடத்துல இருக்கிறோம்? உயிரை உயர்த்துகின்ற இடத்துல இருக்கிறோம். நாம் உயர்ந்து மட்டுமில்ல, அது பெரிய பாக்கியம். நம்ம உயர்த்தக்கூடிய சக்தி கொடுத்திருக்காரு இல்லைங்களா, நினைச்சுக்கலாம். ஆகவே தயவு செய்து இந்த மகாகாவுடைய பரசிவ வெள்ளத்தோடு நாமக்கல் கவிஞர் சாமிஜி பலமுறை சொல்லுவாங்க. நாமக்கல் கவிஞரை பத்தி சாமிஜி பலமுறை அதை சொல்லியிருக்காங்க. அதை கூட நம்முடைய புலவர் தியாகராஜன் ஐயா அவர் கைப்பட அந்த ஒரு நாளைக்கு ஒரு தரம் ஒருனுடைய பொழுதுங்கிற கவிதை எனக்கு எழுதி கொடுத்தாங்க. அற்புதமான விளக்கம். இந்த நான் சொல்ற போகக்கூடிய கவிதை அது புத்தகத்திலே இருக்குது, பாடத்திலே வந்தது. இப்ப இருக்கான்னு தெரியல. ஆரம்ப காலங்களில் 4வது பாடபத்தில் இருக்கும். சூரியன் வருவது யாராலே கூட யூடியூப்ல போய், இல்ல அந்த யூடியூப்ல சூரியன் போட்டீங்கன்னா வரும். அந்த பாடு கேட்கணும், எல்லாரும் கேட்கணும். இப்பதான் இந்த காந்தத்து விளக்கால் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். விடை சொல்ல முடியலன்னா கூட அந்த பயணத்தை சொல்றாங்க, சாமிதாக்கு விடை கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். சூரியன் வருவது யாராலே, சந்திரன் தெரிவது எவரால, காரில் வானில் மின்மணி போல் கண்ணில் படுவை என்ன, பேரடி மின்னல் எதனால, பெரும் மழை பெய்வது யாரால, யார் இதற்கெல்லாம் அதிகாரி? அதிகாரி இருப்பான் இல்லையா, அவனை தெரிஞ்சுக்க வேண்டாமா? தரையில் தண்ணீர் விழுந்தவுடன் விதையின்றி முளைப்பது யாரால? வறண்ட காடா கிடக்குது வெயில் காலங்கள்ல, மழை பெஞ்சு ஒரு வாரத்துல பசுமையாயிருதே, யாருக்கு விதை போட்டாங்க கேட்கிறார். தரையில் தண்ணீர் விழுந்தவுடன் விதையின்றி முளைப்பது யாரால? மண்ணில் போட்டது விதை ஒன்று, மண்ணில் போட்டது விதை ஒன்று, மரஞ்செடி கோழியாவது யாரால? கண்ணுக்கு தெரியா சிசுவையலாம், கருவில் வளர்ப்பது யாரு வேலை? இந்த முகவேன்னு இப்படி வேணும் யாரும் கேட்டு வாங்கணுமா? இங்க கண்ணு வளர்க்கணும், இங்க முடி இங்க வளர்க்கணும், உள்ள முடி வளர்க்கணும், இங்க முடி வளரணும், பெண்களுக்கு முடி வளரக்கூடாது, எப்படிலாம் வச்சிருக்கான் இறைவன்? இந்த கண்ணு தூசி போடாம இருக்கு, அதுக்கு ஒரு மூடி கதவு கொடுத்திருக்கிறான், வாய் கொடுத்திருக்கிறான். இவ்வளவு அற்புதம். இது ஒரு அரும் தொழிற்சாலை, அரும் காட்சியும் பார் சாமிக்கு. உள்ளம் பெருங்கோயில் உணர்வு ஆலயம்பாங்க. கண்ணுக்கு தெரியா சிசுவையெல்லாம் கருவில் வளர்ப்பது யாரு வேலை? எத்தனை மீன்கள், எத்தனை பறவைகள், எத்தனை மிருகங்கள், எண்ணெய் தொலையா செடி கொடிகள். எப்பயோ ஜீவராசிக்கு சொல்றாங்க இல்லைங்களா? எல்லாவற்றையும் எண்ணுங்கால் எல்லாம் தரக்க ஒரு கருத்தா இருப்பது மெய்ங்கிறார். இதெல்லாம் தாண்டி ஒரு சக்தி இருக்குது, உண்மை. அதை என்ன சொல்ல முடியல. எல்லாம் சொல்றான்னு சொல்றாரு. அல்லாஹ் என்பார் சில பேர்கள். நான் இஸ்லாமிய நான் பிறந்தா அல்லான்னு சொல்லுவேன், தவறே கிடையாது. எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்பாளர்.
ரம்ஜான் நோம்பு நடந்துட்டு இருக்கு. அந்த ஆண்மக்கள் எல்லாம் வாழ்த்தும், உலக அமைதி பெறட்டும், அன்பு பெறட்டும், பெருமை பெறட்டும். அப்போ அல்லாஹ் என்பார் சில பேர்கள், அரண் அரி என்பார் சில பேர்கள். இந்த வாரம் அரண் போல அறியும்போம் அதை சொல்லிட்டு இருக்கேன். அரணும் அறிவு ஒண்ணு, அறியாத மண் சொல்லிட்டு இருக்கு. இன்னும் அரண் வேற அறிவே சொல்லிட்டு தான் இருக்கிறோம். தப்பு இல்லை, அது சேர்த்தணும். வல்லாய் அவன் பரமண்டலத்தில் வாழும் பரமபிதா என்பார் சில பேர்கள். அவன் பரமண்டலத்தில் வாழக்கூடிய பரமபிதா அவன். பரமசிவங்கிறான், பரமபிதாங்கிறாங்க, வார்த்தை தான் வேற. வல்லாய் அவன் பரமண்டலத்தில் வாழும் பரமபிதா என்பார் சில பேர்கள். சொல்லால் விளங்கா சூனியம் என்பார் சில பேர்கள். சொல்ல முடியாத சக்திப்பா, அது சூனியம். அதன் ஆதி அனாதி மங்களம் சூரணம் சூனியம் சொல்ற முடியுங்களா தெய்வத்தை? அதேதான் எல்லாரும் சொல்றாங்க. எல்லாம் இப்படி பல பேசும். இது அல்லான்னு சொல்லட்டும், அறநறின்னு சொல்லட்டும், பரலோக பரவிதான்னு சொல்லட்டும், விளங்காத சூனியன் சொல்லட்டும், எல்லாம் இப்படி பல பேசும். ஏதோ ஒரு போல் இருப்பது மெய். எந்தப்படியால் எவர்தானே எப்படி தொழுதோ நமக்கு என்ன? சண்டை போட்டக்கூடாது. நான் தண்ணி தான் குடிப்பேன், வாட்டர் குடிக்க மாட்டேன், இல்ல பானி தான் குடிப்பேன், வெள்ளம் குடிக்க மாட்டேன். அப்பா தெய்வம் உண்டு உண்டு இரு படினத்தார் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஏதாவது அத்தனை விடை கொடுத்து ஒன்று சேர்த்துறாங்க. இத்தனை வருஷம் அத்தனை தலைமுறை மகான்களையும் அடுத்த அந்த ஒன்று சேர்த்துறாங்க. அவ்வளவுதான். அது குறித்து வேணும் அல்லவா? பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு. என்னது? பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு வேதாத்திரியம். தொகுத்துணர்வு தான் அவன் செய்யணும். யாரும் குறை சொல்லக்கூடாது. அப்படி என்ன பேரை சொல்ல கூப்பிட்டாலும் ஒரு சக்தி. அது நம்ம கர்மயோகத்தில் சொல்லுவான். யார் எந்த வித உருவ வழிபாடில் இருந்தாலும் அவர் அறிவித்தான் வணங்குற பெருமை. நம்ம கர்மயோகத்தில் வரும் 10. யார் எந்த உருவ வழிபாட்டில் எதை வணங்கினா அவரை அறிவித்தான் வணங்குறாட்டு பெருமையை உணர்ந்து கொள்வோம். அது வேணும் வேதாத்திரி பிள்ளைகளுக்கு. இங்க வந்து தெரியலன்னா அப்ப நீங்க சரியா அதை கொஞ்சம் சரி வரல புரிஞ்சுக்கணும். இன்னும் புரிஞ்சுக்கலாம், ஒன்னும் தப்பு இல்லை. அப்போ எந்தப்படியால் எவரதனை எப்படி தொழுதால் நமக்கு என்ன? நிந்தை பெறவே பேசாமல் சொல்றாங்க இல்லையா? யாரோட உடலுக்கு மனது துன்பம் தர மாட்டாங்க. அதாவது நிந்தை பிறரை பேசாமல், நினைவிலும் கெடுதல் செய்யாமல் நிந்திப்போம், வணங்குவோம், வாழ்வோம், சுகமாய் வாழ்ந்துடுவோம். அதுதான் அந்த உறுப்பு தான் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. புருவத்திடை பூவிரலால் தொட்டு உயிர் சக்தி, ஜீவகாந்த உணர்வு, மெய்ப்பொருள் விளக்கம், மெய் ஞானம், மெய் உணர்வு, அதான் கொடுக்கிறோம். எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப எளிமையா எல்லாருக்கும், கல்லாதவர்கள், கற்றவர்கள், ஆண்கள், பெண்கள், வாரீர், கருப்பு, வெள்ளை, தோல், உலக மதம் ஒன்றே என்று கூடிய ஒரு சக்தியை அடுத்த வழங்கியிருக்கிறாங்க. நாம் விரைவாக சொல்ல வேண்டும், வேகமாக சொல்ல வேண்டும், உணர்ந்து சொல்ல வேண்டும், பறந்தும் சொல்ல வேண்டும். தெரிந்து விட்டுக்கிறோம். அப்ப என்ன? காந்தம் தான் அத்தனை சொன்னாங்க. ஆனா இதுதான் சொல்ல தெரியல. அதுக்கு ஒரு பேர், பொதுவான பேர் வைக்க தெரியல. ஆனா இருக்குது. மேக் நெட்டுங்கிறீங்களா? ஒரு தடவை கூட அண்ணா பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் வந்திருந்தாங்க. அப்ப சுவாமிகளை கேட்டாங்க. அவங்க கூட ஒரு புத்தகத்துக்கு முன்னோர் எழுதியிருப்பாங்க. மேக்னெட் சொல்றீங்களே, அது என்னங்கன்னு கேட்டார் சாமிஜி. மேக்னெட்டுன்னா காந்தங்க. அப்படியா? சரி. காந்தம்னா அப்ப மேக்னெட்டுங்களா? ஆமா. அங்க மேக்னா மெகா, பெருசு. மேக் மகா அப்படின்னாலும் மேக்னாலும் ஒரு பேரு சொல்ல பெருசு சொல்லுவோம். விருச்சம் அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம். மேக் அப்படின்னா நெட்டுனா வலை. இந்த பிரபஞ்சத்தை அத்தனை பிடிச்சு கூட ஒரே ஒரு சக்தி வான்காந்தம். யூனிவர்சல் மேக்கனிசம் இல்லைங்களா? யூனிவர்சல் மேக்கனிசம். இந்த உடம்பு எல்லாம் பிடிச்சிருக்கு இல்லையா? எலும்பு, தோல், சத, ரத்தம் அத்தனை பிடிச்சு அப்படியே வச்சிருக்கு இல்லைங்களா? காய்கறி சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு குண்டூசியில காந்தத்தோட குண்டூசியை ஒட்டி காந்தக்கல்ல அது உழுவாது. குண்டூசி இடத்துல உழுந்து போயிடும். அப்ப உடம்பு ஜீவகாந்தம் இருக்கிற வரைக்கும் உடம்பு அப்ப கேட்கிறாங்க. அதுதான் ஜீவகாந்தம், பயோ மேக்கனிசம், வான்காந்தம், தேவா. அப்ப அந்த கர்மயோகம் இதுல கேட்கும்போது காந்தத்தை புரிய வைக்கிறதுக்கு சாமி ஒரு கேள்வி கேட்பாங்க. எப்ப ஆட்டுக்கும் மாட்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? சாமி இது ஆடுங்க, இது மாடுங்கன்னு சொல்லுவோம். அப்படியா? இல்ல, இது ஆடு, இது மா ஆடும்பார். உடனே புரிஞ்சு வச்சு பாருங்க.
மானா பெருசு, மகா ஆத்மா, மகா ஆண், மகா பெரியவர், மகா சன்னிதானம். மா என்றாலே பெருசு. அப்போ மகா ஆகாஷ், அது பெருசா இருக்கக்கூடிய ஆகாஷ். இது சித்த ஆகாஷ், சித்தான சின்னது என்று ஒண்ணுதானே. மூச்சுக்கும் காத்துக்கு என்ன வித்தியாசம் என்ன சொல்லுவாங்க? இல்லைங்க, அது காத்துங்க, உள்ள போனா மூச்சு, ரெண்டும் ஒண்ணுதான், பேரு தான் வேறைய வைக்கிறோம். அதான் ஆண்காந்தம் ஜீவகாந்தம் வேறு வேறு அல்ல என்பதற்கு ஒரு அற்புதமான காந்த தத்துவத்தை ஒவ்வொருத்தரும் தயவு செய்து விளக்கத்தோடு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல 3வது அறிவை அறிய விளக்கம் வரும். 3வது கதி ஆன்மீக அறிவு பெற ஆர்வமோடு என் அறிவோடு இணைந்துள்ள அன்போர்கள். அப்போ அந்த வரி பாருங்க, ரொம்ப முக்கியம். ஆன்மீக அறிவு பெற ஆர்வமோடு அறிவனில் அன்போடு இணைந்துள்ள அறவோர்கள் நண்பர்கள் இருப்பாருங்க. நம்ம எல்லாம் சீடுங்கிற வார்த்தை சொல்ல மாட்டோம், நம்ம நண்பர்கள், அறவோர்கள் நண்பர்கள். மேன்மையுள்ள, எப்படி நீங்க ஏற்கனவே மேன்மையா இருக்கிறீங்க, மேன்மையுள்ள அன்பர்களே, உங்கள் வாழ்வு என்றுமே சிறக்க சிறந்து வளமடைந்து ஓங்க வாழ்த்து மகிழ்கின்றேன். அது மாதிரி எல்லாத்தையும் வாழ்த்து. வாழ்த்து ஒரு அறம், வாழ்த்து ஒரு அறம். வாழ்த்த வாயும் நினைக்க நன்னெஞ்சும் தாழ்த்த சனிதானம். வாழ்த்தத்துக்கு கொடுத்த மகான் வேதாத்திரம். மதம் கடந்த மகா மந்திரம் வாழ்க வையகம். மதம் கடந்த மகா மந்திரம் வாழ்க வளமுடன். எல்லோரும் சொல்லுவோம் வாழ்க வையகம், எப்போது சொல்லுவோம் வாழ்க வளமுடன். இதை இலங்கை யாழ்ப்பாண பேராசிரியர் முருகானந்தவேல் அடிக்கடி சொல்லுவார். அற்புதமான வார்த்தை. மதங்கடந்த மகா மந்திரம் வாழ்க வையகம், மதங்கடந்த மகா மந்திரம் வாழ்க வளமுடன். எல்லோரும் சொல்லுவோம் வாழ்க வையகம், எப்போது சொல்லுவோம் வாழ்க வளமுடன். வார்த்தை பாருங்க, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சொல்லிக்கொண்டே இருப்போம். பாருங்க, வார்த்தை பாருங்க, மிக சிறந்து வளமடைந்து ஓங்க வாழ்த்து மகிழ்கின்ற சும்மா பூரிப்பு. ஏன்னா வாழ்த்துகின்ற போதுதான் நாமும் வாழ்த்தப்படுகிறோம். வாழ்த்தி வாழ்வோம், பிறர் வாழ்த்த வாழ்வோம். வாழ்த்துகின்ற போது நமக்கு கோபம் வராது, கோபத்தில் வாழ்த்த முடியாது. அப்ப அறம்னா என்ன? ஒழுக்க கடமைங்க. வாழ்த்தும் போது கோபம் இருக்காது, அதோட என்ன அறம் வேணும்? அடுத்த வரி, நான் என்பது அறிவு. நல்லா புரிஞ்சுக்க, நான் என்பது உடம்போ இல்ல நான் அகத்தாலே பார்த்திருக்கிறோம். நான் என்பது அறிவு, அது சுத்த வெளி, அது மெய்ப்பொருள். அத மெய்ப்பொருள் காண்பது எப்பொருள் எத்தன்மைத்தாயிரும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுல விளக்க பாருங்க, நான் என்பது அறிவு, அது சுத்த வெளி. சரிங்க, நான் என்பது அறிவு, அது சுத்த வெளி, அது மெய்ப்பொருள். தான் மற்றதெல்லாம் அசையக்கூடிய பொருள், பொய் பொருள் சொல்ல முடியாது, மாறக்கூடிய பொருள். நல்லுடலை பேரியக்க மண்டலத்து ஆட்சி செய். பாருங்க, அந்த சக்தி என்ன பண்ணுது? நல்லுடலை பேரியக்க மண்டலத்தை ஆட்சி செய். வான்காந்தம் ஜீவகாந்தம், வான்காந்தம் ஜீவகாந்தம் வந்த வகை நோக்கிடில். இப்ப நம்ம சொல்லியா, வான்காந்த வேற ஜீவாந்த வேற அல்ல, அது வெளியில் இருக்கிறது யூனிவர்சல் மேகனிசம் அல்லது பயோ மேகனிசம். வான்காந்தம் ஜீவகாந்தம் வந்த வகை நோக்கிடில் வல்ல தூய வெளியும் விண் விரிவலையும் என்றுணர்தல். அது எது? வல்ல தூய வெளியும் அல்ல விண்ணுடைய அலை இறைவெளியே தன்னிருக்க சுழந்தெழுத்தும் ஆற்றல், அதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நின் விண்ணாம் நிலைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளி எழுப்புகின்ற நேரடில் காந்தமா. நினைச்சு பாருங்க, இவ்வளவு எளிமையாக காந்த உற்பத்தி யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்ல முடியுமா? இருக்குது. அந்த நாடி சொல்றாங்க, எங்கும் பிரம்மாங்கிறாங்க, சிவசக்திங்கிறாங்க. ஆனா இங்க விளக்கடித்து விடுகிறது. அப்ப அது தூய வெளி,
விண்ணினுடைய கரசு. அதான் மின்சாரங்கள் வார்த்தை கூட சொல்றது மின்சாரம் பாரு. மின்சாரம், மின்சாரம் இல்ல, மின் இல்ல, மின்சாரம்னா எனர்ஜி. அப்ப இவ்வளவு பெரிய அற்புதத்தை இந்த பாருங்க, ஒரு 10 எடுத்து அவசியம் ஒவ்வொருத்தரும், இது ரொம்ப முக்கியம். வேதாத்திலேயே உச்சக்கட்ட தெளிவு காந்தத்துவம். நான் எல்லாத்தோட என்ன கொடுத்தேன்? காந்த தத்துவம் கொடுத்தேன் பாரு. நல்லா புரிஞ்சுக்கணும், விளையாட்டு இல்லை. ஏன்னா காந்தத்தில் எல்லாம் தெரியவேன். எந்த ஒன்றை அறிந்திடில் இந்த வரை அடிக்க நாம வச்சுங்க, இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் அறியுமோ அதுவே காந்தம். முந்தையோர்கள் அகதவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஊமை எண்ணி முட்டி நோதி நின்றன. இந்த நாள் விஞ்ஞானம் ஏற்றம் எங்க தானே, மெஞ்ஞானி மட்டும் முட்டியுமா நிக்கலைங்க. விஞ்ஞானம் பாருங்க, பஞ்சபூதம் ஒத்துக்குச்சு. அண்டத்துல நிலம், நீர், நெருப்பு, காற்று என்ற பஞ்சபூதம் இருக்கிறது. பரமாய சக்திக்குள் பஞ்சமாபூதங்கள் தரமாறி தோன்று பிறப்பு, நிலமைந்து, நீர் 4, நீடங்கம் 1, உளவு 2, 1 விண்ணுங்கிறத எத்தனாயிரம் சொல்லிட்டாங்க. அவை விஞ்ஞானம் ஒத்துக்கிட்ட விஷயத்த அதேதான் விஞ்ஞானம் சொல்லுது. இந்த பருவுடல், நிலம் பருவுடல், நீர் ரத்த ஓட்டம் அளக்க முடியுது, வெப்பம் உடல் சூடு, காற்று மூச்சு காற்று, இந்த திண்ணி என்னவா இருக்குன்னு அளக்க முடியலையே. எந்த மைக்ரோபயாலஜி மைக்ரோ டெக்னாலஜி வந்தாலும் கூட உயிரை அளப்பதற்கு இது வரைக்கும் ஒரு கருவி கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அதையும் சொல்லிட்டார். இருக்கு பரம அணுதான் உயிர். இந்த கருவிகளே அணுக்களால் செய்யப்பட்ட பொருள், அதோட சின்ன பொருள் அளக்க முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் வார்த்தை ஸ்டாண்ட் அண்டர் பாரு. அண்டர்ஸ்டாண்டா புரிஞ்சுக்கிறது இல்ல, புரியவை. ஸ்டாண்ட் அண்டர் கீழ இருந்து சொல்லு, அப்பதான் புரியும். அதான் ஸ்டாண்ட் அண்டர் பாரு. அண்டர்ஸ்டாண்ட் சொல்லக்கூடாது, ஸ்டாண்ட் அண்டர். கீழே இருந்து அவர் சொல்லு, மேல சொன்ன புரியாது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் யாருக்கு என்ன புரியுது? பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயிர்தல் மனப்பம், வஞ்சங்கர், தமிழ் சொல்ல எளிமையா புரியுது. ஆனவங்க கண்ணமா யாருக்கு தெரியுது? நினைச்சு பாருங்க. எனக்கு அதே வார்த்தை தான் தெரியல நமக்கு. அதனாலதான் அவங்க தாய்மொழியில அதிகமாக படியுங்கள், ஆதிமா புரிஞ்சுக்கங்க, எல்லாமே கத்துக்கங்க. அவசியம் எல்லாமே கத்துக்கணும், அவசியம் வேணும். சரிங்களா? அதோ மகிழ்ச்சியுடைய கருணை. அவர் ஓய்வு நேரத்தில் 8வது வகுப்பு ஆங்கிலத்தை வளர்த்துறத உலக அளவுக்கு நீங்க கொண்டு போயிருக்கிறாங்க. இல்ல என்ன பண்ணுவீங்க? அவசியம் வேணும். சாமிஜிக்கு ஹிந்தி நல்லா சொல்லுவாங்க. ஹிந்தி நல்லா படிச்சதுன்னா எல்லாம் எளிமையை தானே அதே மொழியில சொல்லி இருப்பேன் பார். மகாத்மா தமிழ் தெரியும், தமிழ் கத்துக்கிட்டாரு சொல்லுவாங்க. தமிழ் கத்துக்கிட்டாரு, கத்துக்க வரல, கத்துக்கிட்டாரு. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஆகவே தயவு செய்து இந்த அற்புதமான ஒரு செய்தியை நாம் மறந்துடவே கூட. எந்த நேரமும் நீ அதுவானால் அதுவே சொல்லும். யார் ஒருவர் எப்பொருளை, எக்குணத்தை, எச்செயலை, இவ்வுயிரை அடிக்கடி நினைத்தால், இந்த வரி ரொம்ப அற்புதம். யார் ஒருவர் எப்பொருளை, எக்குணத்தை, எச்செயலை, எவ்வுயிரை அடிக்கடி நினைத்தால் அந்த பொருளின் தன்மை காண்போர் உடலில் மாற்றங்கள் இவக்கு நீரின்றார். தப்பாது குரு நினைப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தின பைத்து தீரும். அது தயவு செய்து இதை போஞ்சு பாருங்க. அந்த அருமையான வார்த்தை மறந்துடக்கூடாது. முக்கியம், வேதாத்திலே ஒரு முக்கியமான ஒரு தாரக மந்திரம் என்னன்னா, தப்பாது குரு நினைப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி நன்மை வையக்கும். இதுதான் நீ அதுவானா அதுவே சொல்லுங்கிற தத்துவம். இதை அடைய விரும்ப நினைங்கிற வார்த்தை வேண்ட வார்த்தை. நான் மகாபாரத ஏக அலைவன் வாங்க. ஏக அலைவன் ஒத்த கருத்துடையவர்கள். அப்ப மகிழ்ச்சி அளவுடைய அலையை கொண்டு சென்றால் தானாக தெரியும். எப்படி இந்த தொலைக்காட்சி உங்கள் இடத்துக்கு வருது இல்லையா, வீடியோ எப்படி பாக்குறீங்க, அந்த ஒத்தலைக்கு வந்தாதான் தெரியும். அதை நாம வைத்துக்கொண்டு கண்டிப்பா விழிப்போடு செயல்படுவோம். அயரா விழிப்புணர்வு, நன்றி உணர்வு, நலநாடி செயலா நட்பண்பு, அயரா விழிப்பு 3 வேணும். முதல்ல வேதால் என்ன வேணும்? நன்றி உணர்வு வேணும், நலம் நாடி செயலா நட்பண்பு வேணும், அயரா விழிப்புணர்வு இருக்கணும். ஆகவே நல்ல நல்ல என்ன பார்த்தோம்? குருவில காந்தத்தை பார்த்தோம். அதான் மகாபாரத ஏக அலைவன். ஒத்த அலை உடையவர்கள். ஏக அலைவன் பேர் அல்ல, ஏக அலை உள்ளவர். அந்த குருவையே நினைத்து கொண்டிருந்தார். உருவத்தை வைத்து அத்தனை விஷயம் தெரிஞ்சு அதான தத்துவம். 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்ப ஏன் இப்ப நம்ம குருவார் நினைக்கூடாது?
முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். குருவலும் திருவள்ளும் இருக்கிற வரைக்கும் ஒன்னும் நீங்க அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குருவலும் திருவள்ளும் ஒரு பிரயோஜனம் இல்லை. குரு இல்லா வித்த குருட்டு வித்த. திருமணனுடைய ஒரு வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கணும். குருட்டை நீக்க குருவனை கொள்வார். குருடு போறதுக்காக ஒரு குருடை நீ பிடிக்கணும். இது ஞான குருடு போவதற்கு ஞான குருடு இல்லாத ஒரு தெளிவானவரை பிடிக்கணும். குருடை நீக்க குருவனை கொள்வார். குரு நீக்காத குரு அவருக்கே ஞான குரு தெளிவில்லை. அவரே ஞான குரு குருடா இருக்கிறாரு. அவரை பிடிக்கணும். ஞானம் கொடுங்க என்ன பண்ணுவாரு? கேட்டவர் சாமி சொல்லுவாங்க, சுவாமி வாழ்க்கைனா என்ன, கடவுள் நான் கேட்டு 3 வருஷம் 4 வருஷம் அப்படி இருந்துட்டு கடைசி சார், அப்பா வாழ்க்கை என்றால் ப்ராப்ளம், கடவுள் என்றால் கன்ஃபியூஸ். பாருங்க அருமையான விளக்கம். அப்பா இங்க பாரு நல்லா புரிஞ்சுக்க, 2 தான். வாழ்க்கைன்னா அது பிரச்சனை இருக்கும், கடவுள் ஒரு குழப்பம் இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகும். சாமி இது ஏற்கனவே தெரியும் சாமி, எனக்கு அவ்வளவுதான்பா தெரியும். இப்படி குரு பிடிச்சா என்ன பண்ண முடியும்? அதான் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயனோ தீராத இடமை தர புரிஞ்சுக்கிறோம். அதான் மகிழ்ச்சி என்ன சொல்றாரு, இவ்வளவு பெரிய மகான் சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமா சிந்தித்தே தெளியணும். சும்மா இல்ல, இவ்வளவு கத்து கூட சொல்லி கொடுத்த மகன் என்ன சொல்றாரு, அப்பா சொல்லால் மட்டும் நம்பாதீங்கப்பா, சுயமா தெளியணும். நீ தெரியா? அப்ப அதை தெரிஞ்சுக்காம நான் எல்லாம் தெரியுங்க, மனவளக்கலை உருவப்பேச்சு தெரியுங்க, தியானம் தெரியுங்க, காயகல்பம் எல்லாம் தெரியுங்க, சாமிகிட்டே கத்துக்கிட்டேங்க, அருளதிக்கும் போயிட்டு வந்துட்டேங்க, பிரமையானம் போயிட்டு வந்துட்டேங்க, என்னையா பிரயோஜனம்? கற்றல் கடைபிடித்தல் கற்பித்தல் தான். எவ்வளவு தெரியுங்கிறத விட எவ்வளவு கடைபிடிக்கிறீங்க அது உங்க மனசாட்சிக்கு தெரியும். யார் மற்றவங்களாம் சொல்ல வேண்டாம். நம்ம குரு நம்ம தான். நம்ம உள்ள இருக்கிறார், அவர் போய் சொல்ல மாட்டார். இவ்வளவு தெரிஞ்சிருக்கீங்களே எவ்வளவு கடைபிடிக்கணும்னு கேள்வி. அதனால சொல்லுவாரு, நான் எல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேங்க, முதல்ல எதை கடைபிடிக்க முடியுமோ அதை சொல்லுங்கள். இதை சொல்லுகிறீர்களோ அதை கடைபிடிக்கவும் பாருங்க. நினைச்சு பாருங்க. இப்படிலாம் ஒரு மகன் எனக்கு சொல்லவே மாட்டாங்க, எல்லாம் நான் சொன்ன கேள்வி சொல்லிட்டே இருப்பாங்க. அது பிரச்சார கூட்டம் இல்ல. வேதாத்திரியம் என்பது பிரச்சாரங்கள் அல்ல, அது போலி பிரச்சாரம் அல்ல. உணர்ந்து ஓதக்கூடியவர்கள் வேதாத்திரியவர்கள் என்பது உணர்ந்து ஓதக்கூடியவர்கள். ஏன்னா ஓதி உணர்ந்தவங்க நம்மலாம். அடுத்து அந்த ஓதி நம்ம உணர்ந்தவர்கள், உணர்ந்துதான் ஓதணும். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? விளையாட்டுல வேதாத்திரியம் என்பது ஏதோ கேட்டு அப்படி ஒப்பிக்கிற விஷயம் அல்ல, இது மனப்பாடம் அல்ல. தத்துவத்தின் முடிவேயான தானேயான தனையறிந்த வித்தை தர்க்கம் வேண்டாம். ரொம்ப தெளிவா சொல்ற மாதிரி, வித்தை என்றால் பிரம்ம வித்தை, காந்தம் தான். பிரமையானங்கிறது காந்த தத்துவம். பிரமையான சொல்லலாம், மேய்க்குள் விளக்கம் சொல்லலாம், இறை விளக்கம் சொல்லலாம், என்ன சொல்லலாம், ஆன்ம தரிசனம் சொல்லலாம். அப்போ இந்த காந்தத்தை புரியும் என்ன சொல்லணும், விளக்கினேன் விளங்கிய மகிழ்ச்சி. விளங்காம விளக்கலப்பா, விளக்கினேன் விளங்கி. அப்ப நம்மளும் விளக்குன்னா விளங்கி சொல்லணும். சொல்லிட்டவங்க அந்த சதயத்தை ஆற்றி கேட்கக்கூடாது. அவங்க யார் சொல்லுங்க, நமக்குள்ள மகிழ்ச்சி கொடுக்கிறோம். பெரிய இனிப்பு கடையில யார் எடுத்து கொடுத்தாலும் இனிக்கும். காரணம் அந்த கடையினுடைய தரம் அப்படி போட்டது. வேதாத்திரி யார் கொடுத்தாலும் சரியா இருக்கும். காரணம் வேதாத்திரி தத்துவம் அப்படி. நீ ஏதாவது உனக்கு பிடிச்சத நமக்கு தெரிஞ்சது செய்யக்கூடாது, அது உனக்கு செஞ்சுக்கங்க, அது சுதந்திரம் இருக்குது. நமக்கு ஏதாவது பிடிச்சிருந்தால் அதை கடைபிடிப்பதற்கும் சொல்லுவதற்கும் உரிமை இருக்கிறது, அது மகிழ்ச்சி தடையவே இல்லை. ஆனால் நீ ஒன்று சொல்லுகின்ற போது, வேதாத்தை சொல்லுகின்ற போது வேதத்தை மட்டுமே சொல்லணும். நீ பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா தடமாறுகிறாங்க. நேற்று கூட செய்தி கேள்விப்பட்டோம், இந்த மகளிர் தினத்தை கொண்டாடணும். வேதாத்திரியுமே சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தான். அதுல சில ஆண்கள் பாடல்களை போட்டுக்கொண்டு அதை அந்த இது நம்ம இடம் அல்ல. ஆடுவதற்கு பாடுவதற்கெல்லாம் இங்கு சரியான இடம் இல்லை. சில கலைகளை கடைபிடிக்கலாம். சில இடங்கள்ல அர்த்தனுடைய பாடலுக்கு பரதநாட்டியங்கள் நடைபெறும், அது வேற. உடலுக்கு ஆகாரம் உழைப்பு வேண்டும், உடலுக்கு ஆகாரம் உழைப்பு வேணும். உலாமேதி குற்றாமட்ட கடல் மலை நதி கண்டு கழித்து உலகம் சுற்ற வேணும். இங்க உட்கார்ந்து இருக்கணும்னு சொல்லல, எல்லாம் போங்க, எல்லாம் பண்ணுங்க, சம்பாரிங்க, நல்லா இருங்க, பிள்ளைகளை கூட்டு போங்க, குடும்பம் நல்லா வச்சிருங்க. அதான் வேதாத்திரியம். உடலுக்கு ஆகாரம் உழைப்பு வேண்டும். உலா அமைதிக்கு உற்சாகம் மூட்ட கடல் மலை நதி கண்டு கழித்திட உலகம் சுற்று வாய்ப்பு வேண்டும்.
நன்னினைவை பண்படுத்த தியானம் வேணும், அது முக்கியம். எப்ப கலைவர இந்த நன்னினைவை பண்படுத்த தியானம் வேணும். பண்பட்ட மனதில் வரக்கூடியதெல்லாம் தவறா இருக்காது. ஏன்னா பண்பட்டாதான் பயன்பட முடியும், பயன்லாம் அது வீணா போயிடும், சரியா இருக்காது, தெளிவில்லாம் துணி வராது. அதுக்கப்புறம் வழி சொல்ற நன்னினைவை பண்படுத்த தியானம் வேணும். நடனம் முதல் களிப்பூட்டும். நடனங்கிற வார்த்தை நீ புரிஞ்சுக்கணும். நல்ல நடராஜர் நடனம் தான், இயற்கை நடனம் தான் ஆடுது. அதான் அது அனுப்பின அன்பு கொள்ள கூட சொல்லுவாங்க. திரு விளையாடல் கூட மறு ஒரு வகை சொல்ல, திரு விளையாடல் அப்ப எல்லாம் விளையாட முடியுமா? திரு விளையாடலா இருக்கணும். அதுல சில கருத்துக்களை எடுத்துக்கொள்ளணும், அது சில பயனுள்ளதா ஆகணும். எல்லாரும் ஆடுற இடத்துல நமக்கு ஆட வேண்டிய அவசியம், அவங்க ஆடுறது இருக்கிறாங்களே சார், அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அதுக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ அது இங்கே செய்யணும், எதுக்கு தேவையில்லையே? பல இடங்கள் அதுக்குன்னு இருக்குது. இது இந்த இடம் வந்து அப்படிப்பட்ட இடம் இல்லவே, அது அங்க நடல, அங்க போயிருங்க, நல்லா பாட்டு பாடிட்டு வாங்க, தப்புன்னு இருக்குது வேண்டான்னு சொல்லவே இல்லை மகிழ்ச்சி, எந்த சொல்லல. ஆனால் மனவளக்கலைக்குள் கண்டிப்பாக அந்த கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்க வேறு. உடலில் ஒழுக்கம், உடையில ஒழுக்க, உள்ளத்துல கருணை, நடையில கண்ணியம், உடையில ஒழுக்கம் இருக்கணும். நடையில நட ஒரு நாட்டியம் ஒரு நடைதான், அது கண்ணி இருக்கணும். சினிமா பாடல்களை போட்டுக்கொண்டோ அது வேற வேற ஆரங்கார பாடல்களை போட்டு அது இங்கே இடம் அல்ல. தெய்வ பாடல் இருக்கிறது, மனவர்களை பாடல் இருக்கிறது, அதை வந்து இசையில் இசை நாடகம் சொல்லுவாங்க. மக்கள் எளிமையா புரிய வைக்கக்கூடியது இயல் இசை நாடகம். அது எழுதிப்பாரு, எடுத்து படிச்சு பாருங்க. வேதாந்தத்தை சரியா புரிந்து கொள்ளலைன்னா அப்படிதான் தடமாறுவோம். சில செய்திகள் வந்தது, அதனால தயவு செய்து நமக்கு வேண்டாம். அன்போடு கேட்டுக்கிறோம், பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கிறோம். வேதாத்திலே அப்படிப்பட்ட அல்ல, இது உயர்ந்தது. சத்திய ஞான சபை, இது சத்திய ஞான சபை, பாடல் பாடல் சபை அல்ல. ஞான பாடல் வரலாம், அதை புரிஞ்சுக்க. நன்றி. இந்த செய்தி வந்ததுனால அந்த செய்தி சொல்லிடுறோம். இதெல்லாம் உண்மைதான். ஏன்னா எங்கேயோ கல் கொத்தி கொண்டிருக்கோம், கோவில் கட்டி இருக்கிறோம். அதான் கற்றல் கடைபிடித்தல் கற்பித்தல் சொன்ன. இப்ப என்ன கத்துக்கிறோமோ அதை கடைபிடிக்கணும், என்ன சொல்றோமா கடைபிடிக்கணும். அதான் மகிழ்ச்சி. பாருங்க, என்ன சொன்னா அப்படியே நடந்துக்குவார். இது வரைக்கும் மகிழ்ச்சி எந்த இடத்திலும் யாரும் ஒரு வரி சொல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் நமக்கு வழிகாட்டிருக்காங்க, வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அடிக்கடி வாழ் சொல்லுவோம், மகிழ்ச்சி நமக்கு வழிகாட்டுவது மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டியவர்கள். தலைவர் எடுத்து பாருங்க, எவ்வளவு அப்பழுக்கு இல்லாமல் சும்மா சங்கத்தை எவ்வளவு பாதுகாப்பாங்க, எவ்வளவு நேர்த்தியா, எவ்வளவு பேர் வருவாங்க, அதெல்லாம் அனுமதிக்க மாட்டாரு. இல்ல வேண்டாங்க, பரவாயில்ல, அங்கங்க நடத்திங்க, வேணான்னு சொல்ல மாட்டாரு, அங்கங்க நடத்திங்க, நல்லதுதான், சிறப்பு. நம்ம இடம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? இங்க கொஞ்சம் கூட மாற்று எண்ணங்களுக்கோ கருத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. மொத்த கருத்தா இருக்கு சொல்ல எழுதியிருக்காரு, எல்லாம் நடத்துங்க, அது வேதாத்திற்கு ஒத்து இருக்கிறதா இருங்க. யாரும் இது மட்டும்தான் சொல்லல, யோகா சொல்லிக் கொடுங்க, ஒத்த கருத்தா இருக்கணும், அதை நீங்களே நடத்துங்க. ஆரையா வச்சு உங்க இடத்துல வந்து நடத்திட்டு அவங்க நம்ம இடத்தை பயன்படுத்தக்கூடாது. பல கலைகளை கற்றுக் கொடுங்கள், அமைப்போடு சேர்ந்து முகாம் நடத்துங்க, மருத்துவ முகாம் நடத்துங்க, அதெல்லாம் நடத்துங்கிறேன். எதுவுமே இல்லை, நம்ம என்ன உலகத்துல வாழ்ந்தாங்க, நம்ம உலகத்துல மகிழ்ச்சி சொல்ற ஆங்காங்கே அறிஞர்களை தலைவர்கள் இணைத்து ஆங்காங்க அதெல்லாம் இணைக்குங்கிற, யார் இணைக்கிறோங்கிறாரு, அறிஞர்களை தலைவர்கள் இணைத்து உலகம் முழு அளவில் உலகம் உணர்ந்து ஏற்க செய்யணும். இந்த கருத்து இயக்கிற அளவுக்கு அதுல வார்த்தைகள் செயல இருக்கணும். நம்ம சீனியம்மா திருப்பூரம்மை பாடி போய் கேட்டு பாருங்க, எல்லாம் இறைநிலை இயங்கிற பாடம் கேட்டு பாருங்க. நீங்க அது என்ன வார்த்தை, அது ஏதோ மெட்டு வேற மாதிரி இருக்கலாம், ஆனா உள்ள ஒவ்வொரு வரிகளும் அது உணர்த்துது. இலங்கை போன போது அந்த எங்க பார்த்தாலும் இந்த பாடலை பார்த்து அப்படி உணர்றாங்க. அப்படியே அப்படி வரணும், வார்த்தை தவற இல்லை, வார்த்தை உப்பு நல்லதா இருக்கணும். நன்றி. தயவு செய்து இதை எல்லாரும் வேதாத்திரி குரு காணிக்கையாக தெளிவா இருப்போம். ஏன்னா தன் உடலை அர்ப்பணிப்பு கொடுத்து ஊரூரா நாடா செருப்பலாம் நடந்து வந்து வளர்த்த அமைப்பு. அதை தொடர்ந்து தலைவர் அவர்கள் 27 ஆண்டுகளாக தன் உழைப்பையும் விதத்தை கொடுத்து வளர்த்திருக்கிறார். இதுக்கு எத்தனை லட்சம் பேர் உழைத்திருக்கிறார். அவங்க உழைப்பெல்லாம் நாம் பாதுகாப்போம், பயன்படுத்துவோம். நீங்களும் ஒரு அங்கமாக வர வேண்டும் என்று வாழ்த்தி. சரி, இப்ப பார்த்தோம் காந்தத்தை பார்த்தோம். இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், காந்தம் என்பது இல்லாத ஒரு இடத்த சொல்லுங்க பார்க்கலாம். பிரம்மஞானம் என்ன? பிரம்மம்னா
மூலப்பொருள். ஞானம்னா அதை பற்றி அறிவு. ஆதி எனும் பரம்பொருள் மெய், அதான் மூலம். ஆதி எனும் பரம்பொருள் மெய், எழுச்சி பெற்று அணு என்ற உயிராகி. அப்ப எது அணுவா வந்தது? மூலம் தானே. அதான இயங்கும் பிரம்மம். ஆதியின் அசைவே பரம அணு. எது பரம அணு? ஆதியின் அசைவே பரம அணு. அவைகள் ஒவ்வொரு அளவில் கூட வேதம் கூறு ஐம்பூதம். நீங்க வேதாந்தத்தை தப்பா சொல்லக்கூடாது. அவங்க பஞ்சபூதத்தை வணங்குறாங்க. அந்த ஒரே பொருள் இருந்து 5 பூதம் வந்திருக்கு, அது வணங்குறாங்கிறாங்க. அது தவறு எப்படி சொல்ல முடியும்? அது வந்தது, இதை வணங்குறாங்க. அதனால பக்தி மார்க்கத்தை குறையா சொல்ல மாதிரி எந்த பக்தி மார்க்கத்தை குறையா சொல்லவே இல்லை. பஞ்சபூதம் அவர் நம்மளே பஞ்சபூதம் தவறு செய்யறமே, அப்ப இது தவறா போயிருமே. வேதாந்தத்தை குறை சொன்னால் நம்ம நிலைமை தவறு, நிலத்தின் உற்பத்தி நிலத்தை பகிர்ந்து கொள்வோம், நிலத்தின் ஆளும் நிலத்தில் வந்து நீரும் போல காப்பு பெறுவோம். வாக்கில் பாருங்க, இதெல்லாம் பிரதிபின்னு வணங்குறாங்க. நிலம் என்று நாம் தவம் செய்யக்கூடிய ஒரு பொருளை பிரதிபி என்று அழைத்து வணங்குகிறார்கள். காஞ்சிபுரத்துல சிவலிங்கம் மணல் இருக்கும், பிரதிபி, பிரதிபீஸ்வரர். அதான் ஆதியின் அசைவே பரமானு அவைகள் ஒவ்வொரு அளவில் கூட வேதம் ஒரு 5 பூதம். சரிதானே? வேதம் சொல்லக்கூடிய 5வது பூதம் தானே நிலம். மாதிரி சொல்றாங்க, புரிஞ்சுக்கணும். அப்ப அதான் நிலம் 5 பூதங்கள். அது வேற இல்லையே. ஒவ்வொரு வருடம் பரமுதலாய். ஒரு கவி மனரேவல பாட கேட்டு பாருங்க, காந்தத்தை அப்படி போட்டு வச்சுப்பாரு. அதான் குழந்தைக்கு பாடின பாட்டு. குழந்தைக்கல, நமக்கு தான். ஒவ்வொரு வருடம் பரமுதலாய் அவ்வொரு வரையில் வந்த கதை செவ்வி சிறுசெல் பரிணாமம். நீ அங்கிருந்தான் வந்த, நீயும் உருவாரு அன்னைக்கு புண்ணித 10,000 உண்டுதான் நம்மளும். எல்லாம் அங்கிருந்தான் வந்தது. அது ஏகன் அநேகன், ஏகன் அநேகன். ஒவ்வொரு வருடம் பரமுதலாய் அவ்வொரு வரையில் வந்த கதை செவ்விய சிறுசெல் பரிணாமம். சிறப்பியோட பிரம்மம். அதே பிரம்மம், எல்லாம் பிரம்மம். தானே நானே நானே தானே. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. தானே நானே நானே தானே. ஏகம் பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி. 4 வேதம் தானே சொல்லுது. அது ஏகன் அநேகன். ஒன்றுது பேரூர் திருமுலை. ஒரு பெரிய ஊருப்பா, சுத்தவெளி பிரம்மம். போற வழிகள் பல வழியா சொல்றாங்க. ஒரு சிவலோக பதவிங்கிறாங்க, ஒரு வைகுண்ட பதவிங்கிறாங்க, ஒரு அளவற்ற ஐக்கிய அல்லாஹ்ங்கிறாங்க, ஒருத்தர் பலோக பரம பிதாங்கிறாங்க, ஒரு இயற்கைங்கிறாங்க. அந்த ஒரு ஊருக்கு பேரு பல பேர் வச்சு போற வழி சொல்லி கொடுத்தா எப்படி போலாம், இப்படி போலாம் அப்படி சொன்னாங்க தானே. ஒன்றுது பேரூர் வழி 6. இவற்றை திரு சமயங்கள் எல்லாம், சமயங்களை குறை சொல்ல, திருமணம் கருத்துவமே சொல்லல. அந்த சமயங்கள் என்னுடைய வழிதான் சிறந்தது, என்னுடைய மார்க்கம் தான் பெருசு, எந்த மார்க்கம் தான் உயர்வுன்னு சொன்னீங்கன்னா நன்று இது தீது. நீ நன்று சொன்னா கூட பரவாயில்ல, அது மோசம்னு சொன்னா குன்று உடைத்த நாய்க்கு போனாங்கிறார். கடுமையான வார்த்தை. ஒன்றுது பேரூர் வழி 6. இவற்றை போல சமயங்கள் எல்லாம் ஒரு கடலை நோக்கி போகக்கூடிய நதிகள் எல்லாம், இந்த நதி தான் உயர்ந்தது, அந்த நதி உயர்ந்ததுல நம்ம பேர் வச்சிருக்கிறோம் நதியின். அந்த நதி எதுவுமே தன்னை வெளிப்படுத்திக்கல. தனி நான் தான் பெரிய ஆள் சொல்லிக்கல, நம்ம தான் சொல்லிட்டு இருக்கிறோம். மிருகங்களை, எந்த மிருகங்களும் தான் உயர்வா, நான் தான் சிங்கம், நான் எலி அப்படின்னு சொல்லிக்கல. நம்ம தான் அதுக்கெல்லாம் பெரிய பேசிட்டு இருக்கிறோம். அதனுடைய குணத்துல வாழுது, அது செத்து போகுது. மிருகத்தை கிட்ட தற்பெருமையும் இல்லை, மிருகத்திட தற்கொலையும் இல்லை. நினைச்சு பாருங்க, நேற்று ஒரு செய்தி நாமக்கல் பக்கம் கொல்லிமலையில அதிக அளவில் தற்கொலை நடக்கிறது. கலெக்டரமா போன போது மனவளக்கலை பேராசிரியர், ஒரு பள்ளி ஆசிரியர் கார்த்திகேயன் ஐயா அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறார், அம்மா இங்கே தற்கொலைகள் அதிகமாக நடக்கிறதம்மா, அவங்க கவனம் தேவை. இல்லை 20-25 வயதுக்குள்ள நடக்குதுமா. உடனே என்ன சொல்லலாம், அப்படிலாம் இல்லைங்கன்னு இருக்காங்க. இல்லை ரிப்போர்ட் கொடுங்கன்னு எடுத்தா 40 தற்கொலை இந்த 1 மாதம் 1.5 மாதத்தில் நடந்திருக்கிறது. ஏன்? மனம் சரியில்லை. மனம் சரியில்லைன்னா மனுஷன் சரியில்லை. வேலை எவ்வளவு பெரிய வேலை இருக்குன்னு பாருங்க. மனம் சரியானால் மனிதன் சரியாகின்றான். மனசுல என்ன தெரியல, அந்த கலங்கி போய் கிடக்குது, கருமையம் கலங்கி இருக்குது, அவ்வளவுதான். இன்னொரு ஆழமா சொன்னா
கருமையம் கலைஞருக்கு விதையில கரு ஒழுங்கா இல்ல, முளைக்காது ஒழுங்கா. நினைச்சு பாருங்க. இந்த கரு இருக்குல்ல, மூளை கருங்கிற மாதிரி இல்லைங்களா? கருவாய் அருவாய் உருவாய் வரும்னு சொல்லல, சும்மா இல்ல. கருவாய் அருவாய் உருவாய் வருவாய் போனே. எங்கிருந்து வர முடியும்? சொல்ல அங்கிருந்து வந்தவங்க தான். அது மாற பார்த்த மகிழ்ச்சி சொல்றாங்க, முன்னம் ஒரு துளியான மூணவிந்து நாதத்தால்ங்கிறார். எங்கிருந்து பண்ணி வந்த? முன்னம் ஒரு துளியான மூண விந்து நாதத்தால். எங்கிருந்து புறப்பட்ட எவ்வளவு பெரிய உடம்பு, கண்ணு காது மூக்கு இத்தனை, நீ பெரிய ஆள், சிங்கம், நல்லா அமைச்சர் என்னமோ சொல்றீங்களப்பா. நீ எங்கிருந்து வந்த பண்ணியும் அங்கிருந்து வந்தவன் தான். இது தெரியாதனால நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதான் சரித்திரத்தை தெரிஞ்சுக்க முதல்ல. ஒருத்தர் சரித்திரம் தெரியணும். இந்த வார்த்தை பாருங்க, மண்ணானை பெரிய மாபெரிய உலகம். கண்டிப்பா மலரே மலரே பாடல்களும், இந்த காந்த தத்துவ பாடல்களும், அருட்பேர் அன்பு குரலையும் கண்டிப்பாக நாம் சொல்லணும். அதே மாதிரி மண்ணான பெரிய மாபெரிய உலகம் கண்டிப்பா ஒவ்வொரு மனவளக்கலை பேராசு மக்கள் அவசியம் மனப்பாடம் பண்ணிக்கணும். இதை பார்த்து கையில் வச்சுட்டா அதை விளக்கம் சொல்லணும். இன்னும் பெருசா சொல்லணும். அதை சொன்னா போதும். அந்த வரி வரும், முன்னமொரு துளியான மோனவிந்து நாதத்தால் முழுமையாய் எனதோடு யாரால முற்றறிவன் திருவருளாய் அன்னை கருப்பை விட்டு அடைந்து விட்டேன் மண்ணுலகில். எங்க வந்தோம்? 12,000 1 லட்சத்துல 1 முழுமையா என்னோட முற்று யாரால முற்று திருவருளால கட்டப்பட்டு யாரு அன்னை வயிற்றிலிருந்து அடைந்து விட்டோம் மண்ணுலகில். நான் யார் என்றே வினவ. நான் யாரும் ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. யாரே கேட்க, நீ யாரையும் கேட்கலையா? நான் யார் என்றே வினவ நல்லுடலும். இந்த உடல் நல்ல உடல் தான், நல் உயிர் தான். நல் இணைப்பாய் கூடணும். இந்த உடல உயிர் சேர்ந்து இருந்தாதான் நான் யாரும் சொல்லிக்க முடியும். இல்ல அது பேயனா, இது பேய். உடல் பணமா போயிடும், உயிர் பேயா போயிடும். அப்படிதான் பணம் பொருள் பெருசா சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பேய் பெருசா கண்டு பணத்தை கண்டு பயப்படக்கூடாது. பிணமும் பேயா போற உயிர் சேர்ந்து வாழ்றதாங்க நிற்கிறோம். புரிஞ்சுக்கணும். செத்த பணந்தன்னை சீராய் அலங்கரித்து சாக போற பிணங்கள் எல்லாம் சாய்ந்து சாய்ந்து அதிலும் சித்திர பாடுவார். வீரனை நீக்கி பிணமென்று வேறிட்டு உரலாம் கூடி உட்கா எழுதிட்டு சூரியங்களோட சுட்டு விட்டு நிலம் ஒழிச்சுவாங்க. யாரா இருந்தாலும் உடம்பு உயிர் சேர்ந்து அதான் நல்லுடலும் உயிரறிவு நல்லிணைப்பாய் கூடி, நல்லுடலும் உயிரறிவும் நல்லிணைப்பாய் கூடி ஒரு நாட்டமுடைய இயங்கும் 3 உடல் வாகனம். நமக்கு வாகனம் உள்ள இயங்கும் ஆற்றல் உயிர். உள்ள உயிர் நான் யாரு? வான் கடந்த மெய்ப்பொருளாம் வாழறிவான் அதுவே நான் சொன்னாங்க இல்லையா? அதான் மெய்ப்பொருள். அஞ்சுவதேன் துணிந்துரைப்பேன் அறிவேதான் தெய்வம். அதுவேதான் 4 ஆண்டு அகண்ட மண்டலத்தில். எங்கேயும் விளக்கம் கிடைக்க முடியும்? யாரா வரணும், கேட்க கூடாது, உணரணும். கேட்கறது வேற, உணர்றது வேற. உணர்வுபூர்வமாக சிந்திக்கணும். அதான் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமா சிந்தித்து தெரியணும். முடியும், எல்லாராலையும் முடியும். அப்ப அந்த வரி பாருங்க, எதுக்காக? மண்ணானை பெரிய மாபெரிய உலகமசை மனமுடைய மிக சிறிய மனிதூரில் வாழுகின்றேன். எப்படி பார்த்து பெரிய பிரபஞ்சத்துல ஒரு மனித உருவுல வாழக்கூடிய சின்ன ஜீவம்பா. பூமியே ஒரு துகள்ங்கிறாங்க பிரபஞ்சத்தை எல்லா எடுத்து பார்த்தா. அந்த துகள்ல நம்ம இந்தியா எங்க, ஆசியா எங்க, இந்தியா எங்க, நம்ம ஊர் எங்க, நான் எங்க நினைச்சு பாருங்க. தூசிலும் தூசானவன்னு சொல்லுவாங்க. அதான் தெரியாதனால நம்ம பெரியான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப மண்ணான இப்பெரிய மாபெரிய உலகமசை மனமுடைய மிக சிறிய மனித உடலில் வாழுகின்றேன். வாழணும். உயிரோடு முக்கியம் அல்ல, வாழணும். ஐயத்தில் வாழ்வாங்கு வாழணும். உயிரோடு என்ன பிரயோஜனம்? அதான் செத்தாரை எழுப்பேன்னு வள்ளலார் சொன்னார். செத்தாரை எழுப்பேன்னு இருக்குமா முட்டானலா? நம்ம புச்சாலி இல்லைங்களா? ஒரு செத்து போன வச்சு அவ செத்தவனா எழுப்பங்கிற கொண்டு போட்டான். சொல்றாரு, எப்பா இதெல்லாம் உலகத்துல மாண்டு போனவங்க யாராலையும் காப்பாற்ற முடியாது. இதையல் இல்ல சாமிகளால் முடியுங்கன்னு எவ்வளவு சொல்றாரு. சரி, எங்கேயாவது போய் சின்ன ஒரு வேலை பண்ணு. யாருடைய இறப்பு ஏற்படாத வீட்டுல போய் கொஞ்சோண்டு தண்ணி வாங்கிட்டு வா, அல்ல கொஞ்சோண்டு சாம்பல், அடுப்பு சாம்பல் வாங்கிட்டு வா, எழுப்பி விட்டுறேன். அவ்வளவுதானே ஓடுறான். கேட்கறவங்களே யாரும் ஐயோ எங்க தாத்தா போறீங்க, அப்ப சித்து எல்லாம் ஞாபகம் கூட இல்லை. அப்ப சாவுங்கிறது எல்லாரும் நடக்கிறது தான். சத்து போறது
அப்புறம் பார்த்தாரு, எதுக்கு சொல்லாரு செத்தங்கள நடமாடு பிணங்களே என்பார். ஏன் வம்பு? அதான் என்ன பண்ணாரு, நடமாடு பிணங்களே. நிறைய பேர் இருக்காங்க நடமாடு பிணங்களேன்றாரு. அதான் சொல்ல, அவன் உயிரோடு என்ன பிரயோஜனம்? வல்லூர் கூட கோபம் சொல்லுவார், செவியின் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள். அவர் பிணங்கிறாரு வள்ளலாரு. நம்ம திருவள்ளுவர் என்ன பண்ண மரியாதையா மாக்கள் மிருகன்றார். என்ன மாக்கள்ல மிருகங்கள், அது அவீனு வாடின்னு என்னங்கிறது, என்ன சொல்றது, இருந்தாலும் செத்த என்னங்கிறது அருமையான வார்த்தை. செவியின் சுவை உணரா, சாப்பாடுனுடைய பெருமை காதில வாங்க நல்ல விஷயங்களை வாங்காம வாய் உணர்வுடைய மாக்கள், இது அவீனு வாடின் என்னன்னு சொல்லி அந்த வரி வரும் திருக்குறளுக்கு. 420 420 காவல்துறை பயிற்சி கொடுக்கும்போது 420 மனப்படம் பண்ணேன். சுந்தரராஜன் நிறுத்தி அவர் நன்றி சொல்லணும். சார் நினைச்சு பாருங்க. அப்போ இந்த உடல் மூன்றளவு வாகனம் உலக ஆற்றல் வான் கடந்த மெய்ப்புலம் வாழறிவே நான் எதுக்காக பிறந்தோம்? உலக பொருள் உடலுக்கும் நல்லா புரிஞ்சுங்க. ஏதோ இல்ல திண்டு தெரிந்த பிறகுல உலக பொருள் உடலுக்கு வேணும், வேணான்னு சொல்ல மகிழ்ச்சி. உண்மை பொருள் உயிருக்கு வேணும். உலக பொருள் உடலுக்கும் உண்மை பொருள் உயிருக்கும் உயர்கலைகள் அறிவுக்கு. நிறைய கலை கத்துக்க, அறிவு வளரும். கலைகள் யாவிலும் வல்லவனாங்க இல்லையா, நாமக்கல் சொல்லலையா? உலக பொருள் உடலுக்கு வேணும், நியாயமான பயந்து சம்பாதிக்க பங்கு சாப்பிடுங்க. அடுத்து உழைப்புல பெறக்கூடாது, உலக பொருளை பெறக்கூடாது. அது பெரிய பாவம், சாபம். நல்லா இருக்க முடியாது. கூடன் பகைப்பின் வேறுடன் கெடும். அப்ப உலக பொருள் உடலுக்கும் உண்மை பொருள் உயிருக்கு என்ன கொடுக்க போற? உயிர் உணர்வு போதும் உண்மை பொருள் கொடுத்துறதுக்கு. உயர் கலைகள் அறிவுக்கு. எப்ப அறிவு வளரும்? பல கலைகளை கற்றுக்கொள்ளணும். மகிழ்ச்சி எல்லாம் படிச்சு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது நேருங்க. வாழ்க்கை பூரா நல்லா கத்துக்கிறதுக்காக வாழுங்க. வாழ்க்கை நன்றாக வாழ்வதற்காக கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்றுக்கொள்வர வாழ வேண்டும் என்று சொல்வார் மகிழ்ச்சி அவர்கள். நினைச்சுவார். அப்போ உயர்கலைகள் அறிவுக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியம், ஒழுக்க நெறி வாழ்க்கைக்கு. ஒழுக்கத்துக்கு என்ன விளக்கம்? எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ உடலுக்கோ மனத்தையும் தரக்கூடாது. யாராவது பார்த்து தப்புன்னு சொல்ல நடந்தது தப்புன்னு சரிங்க வேண்டாம் மறுச்சொல்ல. வாழ்க்கை துணையே ஒத்துக்கொள்ள தள்ளி போடுங்கிறார் இல்லைங்களா? அப்ப அமைப்புல என்ன பண்ணும்? சரி ரைட் வேண்டாம் விடுங்க, இல்ல அப்படிதான் சொல்லக்கூடாது. ஒத்துரை வரணும். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம தலைவர் அப்படிதான் வேண்டாம் எல்லாம் ரைட் தள்ளி போடுவோம். ஒரு முறைங்க விஷன் கல்வி பல்கலைக்கழகம் ஆகி போச்சு. எல்லா பல்கலைக்கு முன்னாலும் அந்த பல்கலைக்கழகத்துடைய சாபா தேவை. பெரியாருக்குள்ள பெரியார் படம் இருக்கிறோம். பாரதியாருடைய சிலை இருக்கு, பாரதிதாசன் பாரதியார் சிலை இருக்குது. அங்க இருக்க மாதிரி சொன்னாங்க ஒருத்தர், ஐயா இது ஒரு கல்வி நிறுவனம் பல்கலைக்கழகமா இருக்கு, அதனுடைய நிறுவனருடைய படம் வைப்பது என்பது இயல்பு. ஆனால் நீங்க சாமி படத்தை வணக்கத்துக்கு அல்ல உருவம் வைக்கணும்னு சொன்னோடனே சரி அது எல்லாரும் கேட்டாங்க. ஆமாங்க அது எல்லாரும் நடக்கிறதானே. சரி ஒரு பெரிய உயர்வு வருவோம், சாமி வாழ்த்துற மாதிரி வைக்கலாம்னு சொல்லி முடிவெடுத்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எல்லாரும் வர சொல்லி அந்த சிற்பிலோட வந்துட்டாங்க. அந்த பொதுக்குழு தலைவர் சொன்னாங்க, சில சொன்னாங்க இல்ல சாமி சிலை வழிபாடு. சிலை வழிபாடு வேற, சிலை உருவம் வேற. நினைச்சு பாருங்க, வழிபாடுங்கிறது வேறு. ஆனா உருவ பார்க்கறது எப்படி இருக்க முடியும்? இப்ப சாமி படம் வச்சிருக்கிறோம், அது வழிபாடுறதுக்கா? குருவை பார்த்துக்கிறது. உடனே தலைவர் சொன்னார். அப்போ ஒரு சொன்னாருங்க, சரி மெஜாரிட்டி பார்ப்போம். நாங்க தலைவர் சொன்னார், இந்த இதுல மெஜாரிட்டி வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து வைக்கிற காலம் வச்சுக்கலாம், ஒன்னாவது நாள் வச்சுதான் அவனு இல்லைன்னு. அதான் நம்ம தலைமை, அதான் நம்முடைய தலைமை கிடைக்கிற வெகுமதியும் வளர்ச்சியும் புரிஞ்சுக்கணும். அதனால சும்மா சாதாரணமா இல்லை. ஆகவே அது மாதிரி மகிழ்ச்சி எதுவுமே விட்டுருவாரு. அதில் கூட சாப்பாடு முதுகில போறவங்க பல லட்சம் பழமெல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க. வடலூர் மாதிரியே. அது அம்மா லோகாம்பால் அன்னை லோகாம்பால் உணவு கொடுத்த பேரே போய் பாருங்க. சாமி சொன்னாங்க, சாமி வர்றாங்க எல்லாம் சாப்பிட்டு போயிடுறாங்க சாமி பயிற்சியில். அப்ப வேண்டாம் சோறு போடாங்க, சத்திரமாயிரும். வடலூர் 200 180 வருஷத்துக்கு முன்னால அடுப்பு எரியுதுங்கிறோம். ஞானத்தில் எங்க போச்சு? கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, கட்டி கொண்டேன் அச்சில் ஏற்றுவேன் அகில பரப்புன்றார் இல்லைங்களா? உடனே மறந்துவார். அதான் எடுத்த முடிவு இருக்கலாம், என்ன நிறுத்துங்க. அதனால அமைப்பை பார்க்கணும், கட்டி காப்பாற்றணும். கடுகளவு கூட நம்மளால அதுக்கு
பெருமை வராட்டி பெருமோட கடுகளவு கூட கடுகள் நூல் ஒடுப்பம் கூட சங்கடத்தீமை வரக்கூடாது. ரொம்ப சார் வேணாலும் தள்ளி போடுங்க, வை பரவாயில்ல நல்லதா இருக்கலாம் தள்ளி போடுவோமே. குடும்பம் இல்லையா, குடும்ப வாழ்க்கை துணையர் ஒத்துக்கொள்ள கொண்டாந்து தள்ளி போடுங்க இல்லையா. அப்ப பொது அமைப்பு சரி பண்ணிக்கலாம், காலத்துல ஒத்துழைப்பு செய்யலாம். என்ன இருப்போது, எவ்வளவு நல்ல விஷயம் இவ்வளவு இருக்கும்போது அதை போய் தூக்கிட்டு இருக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்கும்போது ஒரு வார்த்தை பிடிச்ச சொன்ன என்ன சார் தாமிஜி கேட்பாங்க, இது அவங்க செஞ்சாலும் கேட்க மாட்டாங்க. கேள்வி வரலாம் யாருன்னு கேட்டா பயிற்சி செய்யாதீங்கன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் குறை சொல்லவில்லை, கொஞ்சம் ஒத்து போகணும்னு சொல்றேன். ஒத்து போகணும், உதவுங்கிறோம். இதுதான் ஒரு செய்திக்கு வரும். இந்த கத்து என்ன காந்தத்துவம் பார்த்தோம், என்னவா இருக்கு, எல்லாமும் இருக்கு. சரியா, கல்லார் கற்றார் செயல்விளைவ காணும் என்ப துன்பம் காந்தனவர். நல்லா புரிஞ்சுக்கணும். செயலிலே விளைவாக தெய்வம்னா காந்தம், செயலிலே விளைவாக காந்த அமைப்பு இருக்க பயனத்தோடு பரமனை வேண்டுவதால் விஞ்ஞானம் ஒத்துக்கொள்கிறது. ஒரு மலரை பறித்தாவோட பிரபஞ்சரியா பறிக்க முடியாது. என்ன சொல்லுது, ஒரு மலரை பறித்தால் கூட பிரபஞ்சரியா பறிக்க முடியாது என்பது விஞ்ஞானம் ஒத்துக்கிறது. என்ன போல் வாழ்வு என்று ஒத்துக்கொண்டிருக்கிறோம். நினப்புதான் பொழப்ப கொடுக்கும் ஒண்ணு கெடுக்கிற வாழ் சொல்லவே வேண்டாமே. நல்ல நினைப்பு நல்ல பழக்கம், கெட்ட நினைப்பு உனக்கு கேட்ட என்ன நல்ல நினைப்பு நினைப்போம். நலம் எண்ணி நலம் சொல்லி அவையார் சொன்ன அறம் செய்ய விரும்புவோம். நலம் எண்ணுவோம், நலம் சொல்லுவோம், நல்லா செய்வோம். நினைப்புதான் பொழப்ப கொடுக்கும். இன்னைக்கு இதோட கடைசியா ஒரு செய்தி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். இந்த ஏஐன்னு ஒரு சொல்றாங்க இல்லையா, என்ன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. என்ன சொல்லுது, நீ எதை ஒன்றை பார்த்து கொண்டே இருக்கிறாயோ நினைத்துக்கு அதுவா வருகிறதல்லவா. இதானே ஆரம்பத்தில் சொன்னேன். எதை நினைக்கு அதுவா மாறுகிறாய். யார் ஒருவர் எப்பொருளை எக்குணத்தை எச்செயலை எவ்வுயிரை அடிக்கடி நினைத்துக் கொண்டிருந்தால் அந்த பொருளின் தன்மையாய் காண்போர் மனதில் உடல் மாற்றம் எழுது. பிரபஞ்ச அறிவு வான்காந்தம் என்பது வேறொன்றுமல்ல, வாழ்ந்து மறைந்த மனித அனுபவம். சாமி எழுதி வச்சுக்க, எடுத்து படிச்சு பாரு. இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்ற விஷயத்தை எத்தனாயிரத்தும் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா மகான்கள் காலம் கடந்து சொல்லக்கூடியவர்கள். வரி பாருங்க, இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்ற ஏஐங்கிற அறிவை பத்தி தைரியமா சொல்லுங்க. எழுதி வச்சுக்கிறார். யார் ஒருவர் எப்பொருளை எக்குணத்தை எச்செயலை இவை அடிக்கடி நினைத்தார் நினைப்போர் தம்மம் மன மாற்றங்கள் வருது. தப்பாது நினைப்போர் தம்மை தரத்து உயர்த்தும். அப்ப எப்ப நிலைமை இருக்கும், அதெல்லாம் மகிழ்ச்சி. எதை பார்த்தாலும் வாழ் கொள்ள முடியும், எப்ப பார்த்தாலும் வாழ் கொள்ள முடியும், எல்லோரும் வாழ் கொள்ள முடியும். ஆகவே சாதாரணமாக நம்மை வழிநடத்தவில்லை. எண்ணம் சொல் செயலை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய பயிற்சி முறைகளும் வாழ்க்கை உயர்த்தி கொள்ளக்கூடிய அகத்தாய் முறைகளும் இறைவனை தெரிந்து கூடிய பிரமையானம் அத்தனை ஒன்றாக இருக்கிறது. நேற்று கூட கோவையினுடைய டெப்டி சூப்பரண்டா போலீஸ் அம்மா வந்து நாங்கள் தையல் நாயகி அவர்கள் வந்து 7 மாதம் ஆகுது ஆளியாருக்கு. முதல் மாதம் அவங்க அடிப்படை பயிற்சி வந்தாங்க. 2வது நாள் சிறப்பு எல்லாம் வந்து அளவுக்கு சார்ல் கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு மாவட்ட இப்படி சூப்பரண்டா போலீஸ் விரைவில் சூப்பரண்டா ஆகக்கூடிய உயர்வு சிறு வயதுதான். கடலூர்ல அவங்களுடைய வீட்டில் சென்ற வாரம் நம்முடைய அன்புக்குரிய செந்தில்குமார் அவர்கள் ஆரண்டி வேலூர் பல்கலைக்கழகத்தினுடைய ரீசாராக இருந்து வேதாத்திரி ஆரண்டியில் வந்து பணியாற்றக்கூடிய அற்புத சகோதரர் செந்தில்குமாருடைய இடம் ஒரு அருமையான இடத்தை கட்டி அவங்க அப்பாவுடைய ஆணையின்படி அதை இன்னைக்கு தவமையம் உருவாகி இருக்கிறாரு. எங்க விழுப்புரம் அறக்கலை கீழே அந்த தவமையம். இது திருவெண்ணெய்நல்லூர் சிவபெருமான் செப்பல் அங்கே இருப்பங்க இருப்பதை வணங்குறாங்க இல்லையா. அது மட்டும் இல்ல, சடை போல பிறந்த ஊர், இன்னும் பல மகான்கள் பிறந்த ஊர். அங்கெல்லாம் மன்னவர்களை சென்று கொண்டு இருக்கிறது. அதனால நடந்துட்டு இருக்குது. இதுக்குன்னு ஒரு அருமையான இடத்தை ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி கட்டி கொடுத்துருக்கிறார் ஒரு தனிநபர். அந்த குடும்பத்தாருக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அது முடிஞ்ச உடனே அம்மா கடவுளுக்கு நீங்க வாங்க, எங்க வீட்டில் ஒரு தவமை உருவாக்கணும். அங்க போய் அவங்க சொந்த மத எல்லாத்தையும் வர சொல்லி அங்க தவமைத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் அந்த திருவாப்புலியூருடைய சீனிவாசனுடைய ஆறுகள்ல கீழே செயல்படுது. அவன் சொன்னாங்க, ஏதோ போய்கிட்டு இருக்கிற என்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அமைப்பு போனா ஒண்ணு கிடைக்கும், தியானம் ஒரு இடத்துல கிடைக்கும், உடற்பயிற்சி ஒன்று கிடைக்கும், ஏதோ ஒன்று கிடைக்கும். ஆனா இங்கே மனவளக்கல் அத்தனையும் கிடைக்கிறது என்று வார்த்தை சொன்னார்கள். விஷயத்தை எங்கேயும் எடுத்துக்க. அதான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு சூப்பர் மார்க்கெட்னு சொல்லுவேன். இதை விட்டு எங்கேயும் போய் அடைய வேண்டாம். ஆழமா வாங்க, எட்டி பார்க்க வேண்டாம், உள்ள மூழுங்க, மேல வாங்க, காலில் படுங்க, நல்லா ஒரு தண்ணியில் விளையாடிட்டு போலாம் தான். கொஞ்சம் உள்ள போனா நல்லா குளிக்கலாம். கொஞ்சம் உள்ள மூழ்கினீங்கன்னா முத்தெடுக்கலாம், அல்லது வலை வீசினா மீன் பிடிக்கலாம். உள்ள மூழ்க முத்தெடுக்கலாம் என்று சொல்லி இது நல்ல நாள் இல்லை. இது அத்தனைக்கு மூலம் ஒரு சக்தி. அது இறை சக்தி, வேத சக்தி, காந்த சக்தி,
தூய சக்தி எப்படி சொன்னாலும் எல்லாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு சக்தி தான் என்று சொல்லி அந்த சக்தியை பற்றி சிந்திச்சிருக்கிறோம். இதை பற்றி நீங்களும் மேல ஆழமாக இந்த நான் சொன்ன காலத்துவ புத்தகத்திலும் அதுபோலவே அருட்பேர் அன்புக்குரல் என்ற அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு, அது மட்டுமல்ல அந்த 2 பெரிய பாடலுக்கு மலரே மலரே ஒன்று, மண்ணான அப்படி ஞான வாழ்பத்தில் இருக்கிறது, கொஞ்சம் எடுத்து பாருங்க. அப்படியே ஒன்றும் இல்லைங்க, அப்படியே இதுவானால் அதுவே சொல்லும். இந்த வாய்ப்புக்கு நன்றி. ஆழியார் திருமண்ணிலிருந்து தினசரி நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கூடிய ஆழியார் ஐடி இயக்குனர் எஸ் முரளி அவர்களுக்கும், இயக்குனர் அன்புக்குரிய சக்தி குமார் அவர்களுக்கும், இதுக்காக உதவி செய்யக்கூடிய பொறியாளர் மக்கள், ஒருவங்களுடைய அன்பு சகோதரிகள் மிக சிறப்பாக நடத்துறாங்க. இதுக்கு மேல அன்பு சகோதரர் பேராசிரியர் வீரப்பன் சௌமுத்திரம் நல்ல உள்ளங்களை எல்லாம் வாழ்த்துவோம். வாழ்த்த வாயும் நினைக்க நன்னெஞ்சும் தாழ்த்து இந்த அறிவன் அனைவரையும் வாழ்த்தி, நினைப்பு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக கிருபாநிதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். பெருநிதி அம்மா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. இப்ப ஐயா கொஞ்சம் விட்டு விட்டே கேக்குது ஐயா. கருமையத்திற்கும் காந்தத்திற்கும் அது எப்படியா இணையுது? கருமையமும் காந்தமும் எப்படி ஐயா இணையுது? வாழ்க வளமுடன். நல்ல வார்த்தை. பொதுவா காந்தம் உயிரினுடைய திணிவுதான், கருமையம்தான் காந்தமும். அறுத்தந்து ஒரு கவி சொல்லுவாங்க, அற்புதமான விளக்கு. கேட்ட கேள்விக்கு சுழற்தட்டு விளையாட்டில் சுற்று வெற்றன் பெறல் போல, எப்படி தட்டை தூக்கி விட்டு கைக்கே வர்ற மாதிரி என்னென்ன எண்ணங்கள் சொற்கள் செயல் விருந்து சுழன்று ஓடி நீண்டு கருமையத்தில் வைத்துக் கொள்வது அந்த காந்தம் தான். அதான் இருப்பு இருக்கா மீண்டும் தக்கசம் எடுத்து கொடுப்பா அவர் தான். எல்லாமே அதை தவிர எதுவும் இல்லை. அப்போ உயிரின் பழக்கலை மனம், அப்ப காந்தம் தான் அத்தனையுமாக இருக்கிறது. அதுவும் அதாவது அதனாலதான் பாய்மை பொருள் ஒரு வார்த்தை கூட சொல்றோமா இல்லைங்களா? பாய்மை பொருள். அதனால அது வாங்கி வச்சக்கூடிய இடம் தான் கருமையா. நன்றி. அற்புதமான விஷயம். வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்புயா. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்து போலாம். நன்றிகள் அம்மா கிருபாநிதி அம்மா. நன்றிகள். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் நாகராணி அம்மா. ஐயா வாழ்த்துக்கள்ங்க ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம். சிறப்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். பெரிய குளத்திலிருந்து பேசுறீங்க. ரொம்ப அற்புதமாக. ஆமா ஐயா. நானு இந்த மலரே மலரே பாடல் ஃபர்ஸ்ட் 20 வருஷத்துக்கு முன்னாடி பாடும்போது பாடலாதாங்கயா பாடினேன். ஆனா இப்பொழுது பார்க்கும்போது இந்த அகத்தாய்வில் இருக்கக்கூடிய தன்னை அறிதல், தன் குறை உணர்தல், குறையை நீப்பதற்கு வழிவகுத்தல், வகுத்த வெளியே வாழ்ந்து காட்டுதல்ங்கிறதுல இருந்து ஃபுல்லா அப்படியே நானியார் தத்துவம் ஃபுல்லா அப்படியே வேதாத்திரத்தின் சாரமாக அந்த பாடல் அமைஞ்சிருக்குங்க. உண்மை. நீங்க அப்படியே எங்கேயும் தேட வேண்டாம், அதுக்குள்ளேயே அத்தனை இருக்குது. மலரே மலரே பாடல்லையும் மண்ணானை பெரிய ரெண்டையும் நீங்க பண்ணீங்கன்னா அவ்வளவு அற்புதம் கொட்டி கிடக்குது. கேள்வியே வராது. நீங்க எல்லாருக்கும் சொல்ல முடியும். நீங்க எல்லாருக்கும் விளக்கம் சொல்ல முடியும். கண்டிப்பாங்க. அதுல ஆரம்பத்துல எல்லாருமே ரொம்ப ஆழமா பதியுதுங்க. அப்படியே ஒரு உத்வேகம் எங்களுக்குள்ள வருதுங்கயா. கண்டிப்பா ஒண்ணும் இல்லம்மா, தத்துவம் நீ அது வேணா அதுவே சொல்லும். அதான் தத்துவம். அது என்னன்னா நாம் கொஞ்சம் ஆழமா வந்திருக்கோம்னு தெரியுது. நல்லது. ரொம்ப நல்ல கருத்துமா. இது மத்தவங்களுக்கு உதவியா இருக்கும். இதுதான் இப்படித்தான் சொல்லணும். முதல்ல கவிதையா தான் பாடுவோம், ஆனா பொருள் உணர்ந்து பாடணும். அப்ப அதுவா மாறிடணும். நல்லதுமா. நல்ல அனுபவம். வாழ்த்துக்கள்மா. ஐயா ஒரே ஒரு கொஸ்டின். நீங்க சொன்னீங்க இந்த புத்தின்னு சொன்னீங்கயா, அதாவது நம்மளுடைய எண்ணம் தான் ஆராய்ச்சி செய்யும் போது சிந்தனையாக மாறுகிறது. அந்த சிந்தனைக்கு பிறகு நாம் செய்யக்கூடிய செயலுக்கு ஒரு கமாண்ட் வருது பாருங்க, அதுதானங்கயா புத்தி. அதாவதுமா அதேதான். ஒண்ணும் இல்லம்மா,
ம். காந்தம் பாக்குது, சரி. அப்புறம் அது எண்ணி பாக்குது இல்லையா, எண்ணங்கள். ஆமா. அதை வாங்கி உள்ள வச்சுக்கலையா, அறிந்து கொள்ள வர்றது. சரி. அறிந்த அனுபவத்துக்கு முன் அனுபவத்தை போச்சு சொல்லுது பாருங்க, அதுதான் புத்தி. ஓ, சரிங்க சரிங்க. அது சொல்றத புத்தி நிறைய இருக்குது, அறிவு நிறைய இருக்குது. ஆனால் தெளிவான அறிவு, விளைவறிந்த விழிவறிந்த விழிப்புல இருந்த அறிவும்பாங்க. அதாவது இன்னொரு விஷயம் சொல்ற பாருங்க, அறிவு அறியப்படுவது, வெளியே அறிவதெல்லாம் அறிவு, உள்ள பெறுவது ஞானம். அறிவு அறியப்படுவது, ஞானம் உணரப்படுவது. அதான் சொல்ல, நீங்க படிச்சா பத்தாவது, உணரணும் உணரணும். அதான் மகிழ்ச்சி சொல்லாரு, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமா சிந்தித்து தெளியணும். அது உங்களுக்கு முடிவு கரெக்டா சொல்லும், அது மாறாது. அதான் உள்மை. 3 மை இருக்கு இல்லைங்களா, வாய்மை, உள்மை, மெய்மை. இந்த உள்மை அதுதான் மாறவே மாதான் நீதிக்கு நிலைகளன் பார் சொல்லுவாங்க. அதான் நமக்கு தெய்வீக நீதிமன்றம். அது எப்படி? அறிவு அறியப்படுவது, ஞானம் உணரப்படுவது, அறிவை ஏடுகளில் பெறலாம். இப்ப பிள்ளைங்களை 200 மார்க் வாங்குறாங்க இல்லையா, அவங்க அறிவாளி அல்ல, விண்ணியல் பாடமே விண்ணியல் பாடம் பாரு மகிழ்ச்சி. பாருங்க, அது அறிவியல் பாடம் அல்ல, அது நம்ம சொல்றோம், அது விண்ணியல் பாடம், விஞ்ஞானம், விண்ணை பற்றி அறிவு, மெய் அறிவு அல்ல. அப்ப அறிவு அறியப்படும், அறிவை ஏடுகளில் பெறலாம். ஞானத்தை தவத்தால் மட்டுமே பெற முடியும். கண்டிப்பா தவத்தால் மட்டுமே. நீ அது வேணா அதுவே சொல்லும். நீ என்ன பண்றீங்க, தவத்துல ஒடுங்கி 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 நீ அது வேணா அதுவே சொல்லும், பேரறிவோடு இணைச்சர்றோம். அப்ப அதுதான் அறிவு. அப்ப அறிவு அழிவுக்கும் துணை போகும். வெளியில பெற்ற அறிவுலாம் அழிவுக்கு துணை போதா இல்லை, ஞானம் ஆக்கத்துக்கு அச்சானியா இருக்கும். இது வரைக்கும் ஒரு மகான்கள் கூட துன்பப்படுத்த கூட துன்பமா சொல்ல மாட்டாங்க. அது ஞானம். அறிவு அழிவுக்கும் துணை போகும், ஞானம் ஆக்கத்துக்கு அச்சானியாக இருக்கும். அறிவாளிகள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் ஞானியர்கள், துதிக்கப்பட வேண்டியவர்கள். நம்மளும் ஞானியாக முடியும், ஆகணும். ஒவ்வொருத்தரும் ஞானி ஆகணும். கண்டிப்பாங்க. ஞானினா யாரு? நானி அவனி ஒன்றாய் அறிந்திட அறிவு முழுமை, அது முக்தி. ஏதோ பெரிய அவனி ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. சந்தோஷம் சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சிங்க, சூப்பருங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்ங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் குருநாதர் தான். கண்டிப்பாங்க. அம்மா நாகரேணிமா, வாழ்த்துக்கள்மா. நன்றி. நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன்மா. கவிதாமா, நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஐயா, கற்பிழை என்றாலும் சொல்லுங்கம்மா. கற்பனை என்றாலும் அந்த பாட்டு ரொம்ப அருமையா பதிஞ்சுது. ஆமாம்மா, காந்தம் மறைபொருள் தான் காந்தம். அதுதான் நான் நிக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கு காரணம். அதுதான் புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதான் உலகத்திலே காந்த கடல் தான் முதல். அதான் கந்தனுக்கு மிஞ்ச சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் இல்ல, சுப்பிரமணிய கடவுள் இல்லம்பாங்க. சுக்கிலம், நம்ம சுக்கிலத்தோட ஒரு மருந்து இல்லை. சுக்கிலம் வலுவா இருந்தா எந்த நோய் எதுக்கும். சுக்கல சுக்கிலம் விந்துநாதம் வலுவா இருந்தா அதோட ஒரு மருந்தே இல்ல. சுப்பிரமணியம் காந்தம் ஆறா செயல்படுவது, அதை விட ஒரு கடவுள் இல்லை. அருமையான வரி, சொல்லுங்கம்மா. இப்ப பழனியில எல்லாம் அந்த செஞ்சதுன்றாங்கல்ல, அதுவும் அது எப்படிங்க? என்னப்பா? நவபாஷானம் மூலிகையில முருகர் நவபாஷானம். ஆமா, மக்கள் இப்பவே நோய் இருக்குது. அப்பெல்லாம் எக்கச்சக்கமான நோய், சர்ம நோய், நோய், எல்லா நோயும் இருந்தது அம்மை. அப்ப என்னன்னா அதுக்கு மருந்து என்னன்னா பாசனம் தான், விஷம்தான், ஆனா மருந்தா மாறும். அத நவபாசனம் 9 வகையான விஷத்தை ஒண்ணுபடுத்தி அது மேல அந்த பஞ்சாமிர்த பழம்லாம் இருக்கு பாருங்க, 5 புலவங்கள் சேர்ந்தா பஞ்ச அமுதம். அத அந்த நவபாசன மேல அபிஷேகம் பண்ணி அதை எடுத்துக்கூட கொஞ்சோடு சாப்பிட்டா அத்தனை நோய் குணமாகும். மருந்து ஓகர் கொடுத்தா மருந்து அது. நீ அது எல்லா பேரும் நவபாசம் செய்யறதுக்கு யாரும் இல்லை. அதான் சித்திர ரசவாதம் 2 இருக்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்பவும் இருக்கிறாங்க, இருக்கிறாங்க. ஆனா அவங்க எதுவும் அவங்களுக்கு எல்லாம் விருப்பம் இருக்காதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படியே உட்காந்துடுறாங்க. சாமிஜி ஒருத்தர் தான் வெளியே வந்து கொடுத்துட்டாருங்க. மகான் பெரிய தியாகம். எல்லாரும் ஒரு பெரிய முதல் சோர மேல ஏறி பார்த்தாங்க, அற்புதமா உள்ள குதிச்சுட்டாங்க. போனாலும் ஏறி ஏறி பார்த்து குதிச்சுட்டாங்க. மகிழ்ச்சியா வெளியே குதிச்சாரு.
எதுக்காக நம்மளெல்லாம் தூக்கி உள்ள கூட்டுறது? நினைச்சு பாருங்க. இந்த மகரிஷி ஒருத்தர் தான் உள்ள பார்த்துட்டு இவர் அற்புதத்தை எல்லாரும் பெறணும்னு நம்மால் வர ராமானுஜுக்கு அடுத்தது அந்த மகான் வேதாத்திரி அத்வைதத்துல சித்தர்கள்ல. அதனால பெரிய பாக்கியமா நீ சொன்ன அருமையான விஷயம். அது என்னன்னு நவபாசனம் சித்தர் போகர் செய்தது எதுக்காக? மனிதர்களோட நோயை தீர்க்கிறது. நல்லது. ஏன்னா போகரை பொறுத்த வரைக்கும் வைத்தியர், சிறந்த வைத்தியர். இப்போ நோய் குணமான பழனிக்கு போகணும், பணம் செல்வாக்கு வேணா திருப்பதிக்கு போகணும். ஏன்னா அவரு செல்வத்தை கொடுக்கிற தன்மை உடையவர், அது கொங்கனவர். ஒவ்வொரு மகானும் மனித குலத்துக்காக அலும்பாடுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நன்றிமா. நினைச்சா போது குரு நினைக்கணும், தப்பாது குரு நினைப்போர் தம்மை தரத்தில் உயர்த்துவில்லை. சித்திரல தினம் நினைங்க, எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சி நினைச்சா எல்லா மகான்கள் உலக மகான் அத்தனை பேரும் ஒன்னா நினைச்சிருவோம். ஏன்னா அவர் தன்னை எங்கேயும் முன்னிறுத்தி தன்னை உலக தொடரா வச்சுக்கிட்டு எல்லா மகானையும் மேல வச்சிருக்காரு. சரிம்மா, நம்ம மகிழ்ச்சி. என்ன கேள்வி இருக்கா? ஆமா, நீங்க ஒண்ணு நீங்க சொன்னது எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க 40 பேரு. அது சொன்னது காரணம் மனசுமா. அது கொல்லிமலை மேல நல்ல இயற்கை வளம் நிறைஞ்ச இடம். நம்மளாம் அமெரிக்க கொல்லிமலைக்கு போறோம், அங்க இருக்கவங்க சாகரம். என்ன காரணம்னா மனதில் விரக்தி, வேதனை, தவறான பழக்க வழக்கங்கள் சரியா வளர்க்கப்படவில்லை, பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் போய் சேர்வதில்லை, பண்பு தவறிய பிள்ளை பேர் சொல்லி வாழ்வதில்லை, அவளுக்கு சரியான கல்வி கிடைக்கல, வேலை கிடைக்கல, பொருளாதாரம் இல்லை. அதனால பாத்தீங்கன்னா கடைசியில ஒண்ணு தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னா தவறு பண்றாங்க, எல்லாம் வன்முறை ஆகுறாங்க, எல்லாம் கொலை பண்றாங்க. இதெல்லாம் மாத்தணும், நம்ம பொறுப்பு இருக்கு. நான் கூட கொல்லிமலைக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம செஞ்சாகணும். நாளைக்கு நம்ம பிள்ளைங்களாம் அந்த ஊர்ல வாழ்ந்தாகணும். எல்லாரும் நல்லாலாம் பிள்ளைங்க நல்லா வாழ முடியாது. பொது நலம் தான் சுயநலம் கலந்துருக்குது. ஒவ்வொருத்தரும் முடிஞ்ச ஒரு 10 பேராவது நம்ம வழிகாட்டணும். வயதுக்கு அம்மா எல்லாரும் அன்போடு கேட்டு, வயதுக்கு 6 மாதம் ஆனா பெண்களை கொண்டாந்து காயக்கல்ப ஆகன சாந்தி கொடுத்துருங்க. வயது 6 மாதம் ஆயிரம் தெரிஞ்ச பிள்ளைங்க எங்க இருந்தாலும் சரி, முதல் கடமை அவங்க கொண்டாந்து உட்கார வச்சு காயக்கல் பத்தி ஆகன சாந்தி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் தானா அது இயங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பிள்ளைங்க 14 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தாகணும். நம்ம இந்த லைன்ல இருக்கக்கூடிய 140 பேர் மேல இருக்கிறாங்க, அத்தனை பேரும் அன்போடு கேட்டுக்கிறேன். ஒவ்வொருத்தரும் 10 பேர் கொடுத்தா கூட பாத்தீங்கன்னா 1000 2000 வந்துருது. அந்த 2000 5000 10,000 மாறும். சாமியோட நோக்கமே அதுதான். நீ வரணும் கணங்காசு எல்லாம் கொடுக்க வேண்டாம், அவன் பெற்றுக்குவான், அவன் சம்பாரிச்சுக்குவான். அவனுக்கு உடல்நல மனநலத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவன் சமுதாய சொத்தா மாறிடுவான். அதான் நம்ம வேலை. மகிழ்ச்சி சொல்றாரு இல்லைங்களா, ஓர் உலக ஆட்சி ஒழுக்கத்தோடு உலகில குழந்தைகளை வளர்க்கும் திட்டங்கிறார். அப்பதான் பார் முழுதும் பொருள் சமநீதி வரும். இல்லைன்னா வன்மை குறுமை எல்லாம் தடுக்க முடியாது. உலகத்துக்கு செய்யாட்டி நம்ம ஊருக்கு செய்வோம், பக்கத்துல செய்வோம். 3 வீதி, முத வீதி நம்ம வீதி, முதல் வீதி, 2வது வீதியில் இருக்கிறவங்க யாருமே மன்னர்களுக்கு தெரியாதவங்க இருக்க கூடாது, மன்னர்களுக்கு வராதவங்க இருக்கலாம், தெரியாதவங்க இருக்க கூடாதுன்னு முடிவெடுத்து செயல்படுவோம். நன்றிமா, நன்றிமா. நல்லா நடக்கும், நடந்துட்டு இருக்குது, சிறப்பா இருக்கு. நிறைய தொண்டு. நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்ல நவபாசத்தை பத்தி சிந்திக்க வச்சுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கிருஷ்ணகுமாரி அம்மா சேலத்திலிருந்து. அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குங்கய்யா, கேளுங்க. கருமையத்தினுடைய தன்மைகள் செயற்கையாவும் இயற்கையாவும் எவ்வாறு சிறப்படைந்து வேறுபடுகிறது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுத்தீங்கன்னா. அதாவது கருமையங்கிறது இயற்கை தான், தன்மையே இயற்கை தான். ஏன்னா எல்லாமே இயற்கை தான். செயற்கைங்கிறது என்னன்னா நம்ம ஒன்ன மாத்தி செய்யறோம் பாருங்க. ஆமாங்கய்யா. செயற்கைங்கிறது கூட அல்லது மாற்றி செய்வது, ஒன்னு இன்னொன்றாக மாற்றுவது. மனிதனுடைய தன்மை என்னன்னா மிருகங்கள் வரைக்கும் இயற்கை வளத்தை அப்படியேதான் அனுபவிக்க முடியும். ஆனா மனித உடம்புக்கு கூடிய கருமையக்கூடிய அந்த தன்மை என்ன பண்ணுதுன்னு நமக்கு மாற்றக்கூடிய ஒரு சிந்தனையை மூளை துணை கொண்டு, மூளை இருக்கு இல்லைங்களா, அது துணை கொண்டு செயல்படுத்துது. அப்ப இயற்கை கருவிகளோடு செயற்கை கருவி இயக்கும் சக்தி அதுக்கு உண்டு. எதுக்கு? காந்தத்துக்கு உண்டு, மனதுக்கு உண்டு. இயற்கை கருவி அந்த இருக்குமே, அந்த பாட்டு ஒண்ணு வருங்களா, என்ன இயற்கை கருவியோட செயற்கை இயக்கும் சக்தி
கருமையத்துக்கு உண்டு. அது கருமை எது? காந்தம். காந்தம் எது? மனம். மனம். அதுபோல அற்புதத்தை வந்து தவறாக பயன்படுத்தினா அது என்ன ஆகும்? எதை விதைத்தாயோ அதை அறுவடை செய்கின்றோம். எதை அறுவடை செய்யணுமோ அதை விதைக்கணும். ஆங்கார காலமதில் அகந்தை செய்தால் அத்தனையும் பாலாய் போகாது. சத்தியமாய் வினையாய் முழுவும். ஆகவே அதான் மாதிரி சொல்றாங்க, செயல் பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம். செயல் பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம். சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்து செயல்கள் எல்லாம் நலவிளக்கு வகைகள் காத்தா சிவக்கரல் ஜீவன் இல்ல, கருமையத்தை துளிக்க. அப்படியே சிவக்கரல் ஜீவன் கருமையம் மூலவர் அங்க அப்படி துளிக்கும். செயலை விளைவாக சிவத்தின் தன்மை தெரிஞ்சுக்கிட்டா செயல்கள்லாம் சிவபூஜை ஆகும். இதுதான் மகிழ்ச்சி கொடுத்த மகத்தான செயல்னா முதல்ல அவனுடைய பிரிக்குணர்ச்சி குறைச்சி 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 அதுல இருந்து அது சொல்லும். தவறுனா சொல்லும், செய்யாம இருக்கணும். செய்யறது நம்ம தான், தப்புன்னு உணர்றது நம்ம தான், நம்ம செய்ய முடியாத முடிவுக்கு நம்ம தான். குற்றவாளி நாமே, வழக்கறிஞர் நாமே, நீதி நம்ம தானே. எப்போ நம்ம மன வழக்கலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கலாம். அப்போ வரும்போது நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும், இருநாள் சரியாக இருக்கும். இதான் முக்கியம். இந்த விளைவறிந்த விழிப்புணர்வு சொல்லுவாங்க. அது எங்க கிடைக்கும்? கருமையம் தான். அவர்தான் நமக்கு எல்லாம். ஆனா அது எதை போட்டாலும் விளையும். எதை போட்டுங்கிற முடிவை நம்ம எடுக்கணும். நன்றி. நல்ல நல்ல கருத்து. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்கய்யா. அருமையான விளக்கங்கய்யா. உங்களோட முழுவதுமாக கேட்டுறங்கய்யா. ரொம்ப மன நிறைவா இருக்குங்கய்யா. நிறைய சந்தேகங்கள் எனக்கு வெளிப்படையா கிளியர் ஆனிச்சுங்கய்யா. அவ்வளவுதான், வேற அதுதான் வேணும். ஏதாவது எதுவா இருந்தாலும் அப்படியே கேட்க அதுவா உங்களை கொண்டு நிறுத்திடும். ஒரு மரம் எப்படி விதையில் இருக்கிற அந்த உயிர் புறப்பட்ட உடனே அந்த போய் உயர்ந்து அந்த அடுத்த நோத்துக்கான விதை இல்லைங்களா, இயல்பா விடணும். நம்ம தான் இடையில தாண்டி அதை தடுத்துடுறோம். ஒவ்வொரு உயிருக்கு அந்த சக்தி உண்டு. கண்டிப்பாங்க. ஆமா, லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறோம், லட்சங்கள் குறுக்கிடுதும் பாரு. அதை தாண்டி போகணும்தான். காட்டானே மேலேறி கடதிரவே போகையிலே நாட்டார் நம்ம கவி பார்த்திருக்கீங்க இல்லையா? அதேதான். அதே நம்ம நாட்டார் நம்ம மறித்து பார்த்தாலும் காட்டான மேல கண் தெரிவ போயிடணும். ஆன்மா கொண்டு போய் சேர்த்தணும், அதோட சேர்த்தணும். கண்டிப்பாங்க. இரணையோடு எண்ணத்தை கலக்க விடணும். நடக்குது, வாய்ப்பு கிடைச்சிருக்குது, செய்வோம். பலரை வாய்ப்புக்கு ஏற்படுத்தி கொடுப்போம். கண்டிப்பாங்க. தொண்டாற்றி தொண்டாற்றி இன்பம் சொல்லுமா, இன்பம் காண்போம். தொண்டாற்றி இன்பம் காண்போம். நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மாரியப்பன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. மாரியப்பன் ஐயா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. ஐயா, இப்ப நீங்க ஒரு அருமையான ஒரு வரி சொன்னீங்க, நினப்புதான் பழப்பை கெடுக்கும்னு தான் பொதுவாக கேள்விப்பட்டிருக்கேன். நினப்புதான் பழப்பை கொடுக்கும்னு சொன்னீங்க ஐயா. அதாவது ஆமா, நம்ம எதிர்மையா சொல்லி பழகிட்டோம். அதாவது எவ்வளவு பள்ளம் இருக்குங்கிறத விட எவ்வளவு உயரத்துல ஏறி நிக்கிறோம்னு நினைக்கிறோம். ஐயோ பள்ளத்துல விழுந்தா என்னன்னு நினைக்கிறத விட இவ்வளவு உயர ஏறி நிக்கக்கூடிய சக்தி கிடைச்சுன்னு நினைக்கணும். போய் நின்னா பஸ் வரலையே, நான் என்ன பஸ் வராதுன்னு நினைக்கிறத விட நான் என்ன பஸ்ஸே வராது சக்தி இருக்குன்னு நினைக்கணும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது. என்னதான் வாழ்க்கை இன்னைக்கு விஞ்ஞானம் ஒத்துக்குது. நினைப்புதான் பழப்ப கொடுக்கும். அதான் அறம் செய்ய விரும்பவையார். செயல் பேச்சு இரண்டுக்கு எண்ணம் மூல வேதாத்திரி. என்னமே இல்லை, ஏதும் இல்லை, எல்லாம் அதேதாங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டா இனிமே என்ன பண்ணுவோம்? தவறான எண்ணத்துக்கு போகாம நல்லதுக்கு போயிருவோம். அவ்வளவுதான். நல்ல கருத்து. கடலூர்ல திருப்பாப்புலியூர்ல புதிய தவமையம் ஆரம்பிச்சதா? ஆமா ஆமா, அந்த அம்மா கோயம்புத்தூர்ல டெப்டி சூப்பரண்டா இருக்காங்க. நாயகன் அவங்க வீட்டுல உருவாக்கி துவக்கி இருக்கிறாங்க. அந்த ஸ்கூல் சரஸ்வதி ஸ்கூலுக்கும் நேர் பின்னாடி வீட்டுல உருவாக்கி நடத்த நினைக்குது. சீனிவாசன் வந்திருந்தாங்க. அந்த மாதிரி நல்லா வளர்ச்சி அடையும். முகவரி சாட் பாக்ஸ்ல போட்டா அனைவருக்கும் நான் உங்களுக்கு அனுப்பிடுறேங்கய்யா. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தொண்டாற்றி காண்போம். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சபரீஷ் சுந்தர வடிவேல் ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. ஆமா, ரொம்ப நன்றி அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. சபரீஷ் எப்படி இருக்கீங்க?
ஐயா நல்லா இருக்குங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி ஐயா. உங்களுக்கு அங்க கொல்லிமலையில ஒரு சந்திரசேகரன் ஐயா எனக்கு ரொம்ப பழக்கம். அவர் ரொம்ப கேட்டேன்னு சொன்னாரு உங்களை. ரொம்ப நல்ல ஆன்மா, அருமையான அதாவது அப்படியெல்லாம் ஒரு சேவை செய்ய முடியுமான்னு அவர் தான் காரணம். உண்மையிலேயே இப்படி முடியும்னா அந்த ஊருக்கு விஎஸ்பி போனது காரணமே அவரு தான். ஓ சரிங்க ஐயா. ஆமா, நீ அவரு எப்படி உங்களுக்கு பழக்கம்? நானும் அவரு ஒன்னா ஹிமாலயாஸ் போயிருந்தோங்க ஐயா. இமயமலை ஒரு 10 நாள் போயிருந்தோம். அப்படி பழக்கங்க ஐயா. நல்ல ஆன்மா, நல்ல ஆன்மா. கண்டிப்பாங்க ஐயா. எனக்கு ஒரு கேள்வி. அதாவது ஐயா, குடும்பத்துல நிறைய சிக்கல் எல்லா இதுலயும் இருக்கு. ஆனா என்னன்னா, ஒவ்வொருத்தங்க மனைவி, மத்த அத்தை ஆகட்டும், இல்ல அம்மா மாமியார், அப்புறம் குடும்பத்துல மாமா, அது நிறைய ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஈகோங்க ஐயா. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹேண்டில் பண்ணா கூட எங்க பிச்சுக்குதுன்னு தெரியல. அப்படி சண்டை வந்துருது. அது எப்படிங்க ஐயா நம்ம நான் எல்லார்கிட்டயும் கொஞ்சம் நம்ம ஏதாவது கோவமா பேசினா கூட அப்புறம் உடனே இறங்கி நான் பேசுறேன். ஆனா எல்லாரும் அந்த மாதிரி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க ஐயா. ஏதாவது என்னன்னா, செய்த வினையிருக்கு தெய்வத்தை வந்த கால் சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்க இருக்கிற ஒரு அனுபவம், அவங்களுடைய வேவை, அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. என்ன பண்ணுனீங்க, அது ஒரு வழி என்னன்னா, நல்லா அறுக்கா கொடுத்து வாழ்த்துறதுதான். மேல்பதி போட போட கொஞ்சம் வித்தியா நீங்க சொன்ன கேட்கறாங்க இல்லையா, அதுவே வெற்றி தான், மிகப்பெரிய வெற்றி. ஆனா மொல்ல தான் வரும். ஆனா வந்தே தீரும். நல்லா அறுக்காப்பு கொடுத்து வாழ்த்தி எப்படியாவது அவங்களுக்கு ஆகன சாந்தி கொடுத்துரு, இந்த உயிரை மேலே ஏற்றி விட்டுரு வாய்ப்பு இருந்ததுன்னா. இல்லைன்னா நல்லா நீங்க தவம் பண்ணி அவங்க உயிரை நீங்களே உச்சல் இருக்கிற மாதிரி பாவனை பண்ணி அவங்கள எல்லாம் சிந்திக்க வைங்க. இந்த பாலுக்கு பெற ஊத்துனா உறைஞ்சி போய் தயிராகி வெண்ணெயாகி நெய்யா மாறுற மாதிரி மாறும். கொஞ்சம் காலம் எடுக்கலாம், கண்டிப்பா மாறும். அவங்க தவம் எடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் விரைவில் உங்க எண்ணங்கள் நிறைவேறும். ரெண்டாவது நம்ம வேலை என்னன்னா, நம்ம எல்லாரையும் பார்த்து வாழ்த்திக்கிட்டு இப்படிலாம் இருக்கிறாங்க. ஏன்னா மகான்களுக்கு முன்னாலே அப்படியே இருந்தாங்க. பல மகான்கள் கூட இருந்த சீடர்லாம் கூட அப்படி இருந்திருக்கிறாங்க. ஆனா அதான் சமுதாயம், அதனாலதான் மனவளக்கலை தேவைப்படுது. அதனால ஒன்றும் வேண்டாம். நீங்க எக்காரணத்தை கொண்டும் கடுகளவு கூட நீங்க உங்களை இழக்கக்கூடாது. அந்த இடத்துல இருந்து உச்சியில இருந்து வாழ்த்திக்கிட்டே இருங்க. உயர வருவாங்க, வந்துருவாங்க, வரணும். அவங்க வினைப்பது தக்கவாறு வரும். ஆகவே உங்கள் நோக்கம் நல்ல நோக்கம் பண்றீங்க, நீங்க உயர்ந்திருக்கீங்க, அதில் வாழ்த்துங்க. நல்லா வாழ்த்து, அருக்கா கொடுத்து வாழ்த்துங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அது சொல்லி பயிற்சியை கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப நல்லது. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அவ்வளவுதான். வாழ்த்துங்க, அருக்கா கொடுங்க, வாழ்த்துங்க. சரிங்களா? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க வச்சு அவங்களை வச்சு வாழ்த்துங்க, காப்பு கொடுங்க. கண்டிப்பா மாறிது. எண்ணத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. நீங்க இந்த ஆண்டி ஏங்கிறீங்கல்ல, ஆண்டி பேசல அது நடக்குதா இல்லைங்களா? அப்படி அதை நினைக்க அது மாறிடும். ஆனா அவங்களை பத்தி அவங்களுடைய தேவையில்லா கொண்டு எடுத்துக்கவே கூடாது. இப்படி இருக்காங்களே நினைக்கக்கூடாது. இப்படி வரணும்னு நினைங்க ஐயா, அவங்க இப்படி வரணும்னு நினைங்க, இப்படி இருக்கான்னு நினைக்காதீங்க. அது நம்மளுக்கு கொஞ்சம் அந்த எண்ணங்கள் உள்ள நுழைஞ்சிரும். வேண்டாம், அவர்களும் இப்படி வரணும், இந்த மாதிரி உயரணும். இப்படி பேசுறாங்களே, இப்படி நடந்துக்கிறாங்களே, இவ்வளவு மோசமா இருக்குன்னு நினைக்கவே வேண்டாம், தேவையில்லை. நல்லதுதான், நல்ல சிறப்பாக வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. சொன்ன கேட்கறாங்க, பெரிய வெற்றி. உங்களால பலரை உயர்த்த முடியும். அதுக்கு இறையர்களும் குருவர்களும் கண்டிப்பா துணை புரியும். எண்ணம் தான் வாழ்க்கை. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை, எண்ணியவனால் எண்ணங்கள் உறங்குவதில்லை. அறம் செய்ய விரும்பு அவையார். அதே மகிழ்ச்சி சொன்னார். நீ வாழ்ந்துட்டே இருங்க, உங்க வேலை தான். நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம். எதிர்பார்த்தல் ஏமாற்றம் இரண்டும் இன்றிம்பார். எதிர்பார்த்தல் ஏமாற்றம் இரண்டும் இன்றி என் உழைப்பை அறிவதனை முதலாக வைத்து கதிர் உழைரும் போல் நல்ல பயன் உழைக்கும். எப்படி சூரியன் யாரு வேண்டி வரல மாதிரி கடமைகளை ஆற்றி உறுதி கொண்டுவான். புதிர் போன்ற சிக்கல் எல்லாம் புரிந்து போக்க, புதிர் போன்ற சிக்கல் எல்லாம் புரிந்து போக்க பொங்கியோரும் வரலாற்றில் பெருக கண்டேன்பார். உங்கள்கிட்ட பெருகுது, நல்லா கவனிங்க. அதை புதிர் போன்ற சிக்கல் எல்லாம் புரிந்து போக்க பொங்கி ஒரு வரலாற்றில் பெருக கண்டேன். ஏற்றமுக நான் பொங்கி நீங்கள் பொங்க வாழ்த்தேன்னு வாழ்த்துட்டே இருங்க. நல்லது. விரைவில் என்ன வித்தியாசம் வந்துட்டே இருக்கும். நன்றியா. சரி, ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக லட்சுமணன் காந்திமதி ஐயா, நீங்க ஐயா கிட்ட அட்மிட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. ஆமா, வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்களுங்க ஐயா. ஐயா, இப்ப குடும்ப சூழல்ல இப்ப நண்பர் கேட்ட மாதிரி கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், யாருக்கும் நம்ம ஏதாவது ஒரு விஷயங்களை எடுத்து சொல்றோம் அப்படிங்கிறப்ப அவங்க அதை புரிஞ்சிக்காம அந்த நேரத்துல கோவப்படுற விஷயங்களா இருக்கட்டும்,
அதை வந்து மன அழுத்தத்தினால எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து தவறாக சூழல்லாம் அதை தவிர்க்கிறது. நம்ம பொறுமையா இருக்கோம், விட்டு கொடுத்து போறோம். பட் அந்த சூழல்ல வந்து அவங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய அதை எப்படி சொல்றது, எகென்ஸ்டா எல்லா விஷயங்களும் இருக்கிறதுனால அதை அவங்களுக்கும் உணர்த்தி நம்மளும் அந்த சூழல்ல சரியான சூழலா இருந்து கொண்டு போறதுக்கு எப்படிங்க ஐயா பண்றது? இதனால உடல் நோய் துன்பம்லாம் அனுபவிக்கிறோம். இது வினைப்பயன் நம்ம எடுத்துக்கிறதா, இல்ல நம்ம இந்த சூழ்நிலையை வந்து சமாளிச்சு கொண்டு போறோம், எப்படிங்க ஐயா அதை சரி பண்றது? வழக்க வளமுடன் ஐயா. நல்லதுயா. அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நதிகளும் நதிகளாக இல்லை, காற்றாற்று வெள்ளங்களாக ஓடியதுதான். இருக்கக்கூடிய அத்தனை சோலைகளும் கலந்த காடுகளாக விஷ சொந்துக்கள் வாழக்கூடிய மனமாக தான் இருந்தது, சோலையா புகையாக தான் இருந்தது. அதை சோலையாக்கணும் இல்லைங்களா? அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மனத்தை பக்குவப்படுத்தி நல்ல விதைகளை விதைத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது சோலையாக மாறி இருக்குது, நல்ல நகரங்களாக மாறி இருக்குது, நல்ல ரோடு போட்டு நல்ல ரோடாக இருக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? அது கொஞ்சமா வருவதை போல வரும், நம்புங்க. அதனால என்னன்னா அந்த சூழ்நிலை வந்து அவங்களுக்கு இருக்கிற பழக்க வழக்க அந்த எண்ணங்கள் அப்படித்தான் வெளிப்படுத்தும். அது சில துன்பங்களை அனுபவிச்சா வரும். அதாவது எவர் மூலம் அதாவது ஏற்பின்றி தீ அண்டா, ஏற்கெல்லாம் ஒரு தீ வரவே வரா. நீ சொன்ன வினைப்பதிவு தான், வினைப்பதிவு அல்ல, அங்க இருக்கிற பதிவு தான். வினைனா செயல், அது சும்மாலாம் வராது. நன்மை தீமை பிறந்தவா யாதும் முறை யாவரும் தீர்வு. அதனால எவர் மூலம் ஒரு துன்பம் வந்த போதும் வினை போக்கு மருந்துன்னு எடுத்துக்கங்க. அது ஏன் நீங்க துன்பமா எடுத்துக்கிறீங்க? இப்படி எடுத்து பாருங்க. எவர் மூலம் ஒரு துன்பம் வந்த போதும் வினை போக்கும் மருந்தே என்று எண்ணிக்கொள்ளும் மகிழ்ச்சி சொல்ல. மருந்துக்கு வர துன்பம் வர படிச்சு பாருங்க, நம்மளாம் எவ்வளவு சௌரியமா இருக்கிறோம். அதனால ஒரு வழி என்னன்னா, நம்ம தான் திருந்திக்க முடியுமே தவிர யாரையும் திருத்த முடியாது. நம்ம அதுல இருந்து எப்படி தெரிக்கலாம்? மன அளவுல நம்ம உடலை யாரும் காயப்படுத்தலாம், மனதை யாராலும் காயப்படுத்த முடியாது. அது விட்டுருங்க, பரவாயில்ல, அதை ஒரு ஏத்துக்கிட்டீங்கன்னா துன்பம் இல்லை. அதனால ஒரே வாழ்த்துக்கிட்டே அதே டைம்ல வாழ்த்துக்கு சக்தி உண்டு, வாழ்த்துங்க. நல்ல அனுபவம் பார்க்கறோம். ஒரே வழி, நம்ம துன்பப்படக்கூடாது, அவங்களுக்கு வாழ்த்து தான் சொல்ல முடியும். அதனால நீங்க எப்படியே பாருங்க, கொஞ்சமாவது மாற்றம் இருந்திருக்கு, இது வரைக்கும் இருக்கும், இன்னும் கொஞ்சம் தான் வரும், ஆனா வந்தே தீரும். சரிங்களா? அதுக்கு தான் இந்த ஒரு வரி. இது அது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, தற்பெருமை பேசுபவர் தன்முனைப்பு மீறி, தற்பெருமை பேசுபவர் தன்முனைப்பு மீறி தவறென்று பிறரை பிற செயலை குறை கூறும் அற்பமான உடையவர் சிலர் நம்பிங்கிறார் மகிழ்ச்சியை. அவர் என்ன பண்ணலாம்? அன்பு கொண்டு அவர்களையும் சொற்கணிவாய் வாழ்த்தி அவர் அறிவை அவர் உயிரை அருந்திய செய்வோங்கிறார். வேற வழியே இல்லை. அன்பு கொண்டு அவர்களையும் சொற்கணிவாய் வாழ்த்தி அவர் அறிவை அவர் உயிரை அருந்திய சமுதாய தொண்டா. இந்த வரி நம்ம முக்கியமாக வச்சுங்க. நம் தகமை பொறுமைகளை சோதிக்க வாய்ப்பு மனோக்களை பெற்றுக்கோ என்ன அர்த்தம்? அங்கதான் பொறுமையா இருக்கணும், அங்கதான் விட்டு கொடுக்கணும், அங்கதான் சகித்து போகணும், அங்கதான் தியாகம் பண்ணி ஆகணும். அப்பதான் மனவளக்கலை இன்றைய நான் பயிற்சியாளர் நடத்த முடியும். உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்க வாழ்த்துக்கிறோம். விரைவில் உங்களை சுற்றி இருக்கிறது சூழ்நிலை மாறும், நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்க. நன்றிங்கம்மா. நம்ப நன்றி. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக செவ்வேல் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. செவ்வேல் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோங்க ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க சிறப்பாக இருந்தது ஐயா. நம்ம இந்த உயிர் உள்ள பொருளுக்கு எல்லா இடத்தையும் நம்ம இயங்குறது, நம்ம பண்றதுக்கு ஆக்ஷன் பண்றதுக்கு இல்லாத அந்த உயிரற்ற பொருள்ல அந்த ஜீவகாந்தம் எப்படி ஐயா நம்மளுக்கு தெரிய பெறும்? ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நம்மளுடைய அந்த கருமையமாவது நம்ம எப்படி நம்ம தூய்மையாயிருதுன்னு நம்ம உள்ளுணர்வு நம்மளுக்கு எப்படி எடுத்து கொடுக்க ஐயா? நல்ல ரெண்டு விஷயம். நல்ல விஷயம். எல்லா பொருளும் அணுக்களால் ஆக்கப்பட்டது. அணுடைய சக்தி தான் காந்தாலை. அப்ப அறிவில்லாத பொருளும் குணமில்லாத மனிதன் இல்லை. அங்கே அதாவது சொல்லுவாங்க 6 சொல்லுவாங்க இல்லையா, பேட்டர்ன் பெர்சன் ரெகுலாரிட்டி சொல்லுவாங்க. தன்மை துளி இயக்க ஒழுங்கு இருக்குது, தன்மை துளி இயக்க ஒழுங்கு இருக்குது, உணர்தல் பிரித்துணர்தல் இன்னொரு அனுபவிக்கு தான் இல்லை. ஆனா ஒரு மனிதன்கிட்ட என்னென்னலாம் உணர்வு அதுல இருக்குது, நிறைய பேர் தெரியாமல் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதான் மனம் ஜடப்பொலை நகர்த்துகிறது என்று விஞ்ஞானம் ஒத்துருக்குது. மனம் ஜடப்பொலை நகர்த்துகிறது என்று விஞ்ஞானம் ஒத்துருக்குது. ஆக அது எப்படி உணரலான்னா, அது கூட சொல்லும். நீங்க அந்த மாதிரி இடத்துக்குலாம் போறோம் இல்லைங்களா, மலை பிரதேசங்கள் கடல்லாம் போறீங்களா இல்லைங்களா, அது என்ன பண்ண வாங்கி கொடுக்குது. அதனால நான் கற்களை வச்சு வணங்கல,
அது என்ன பண்ணும், எல்லா நல்ல எண்ணங்களை எல்லாம் வாங்கி உள்ள வச்சு வரவங்களுக்கெல்லாம் கொடுக்குது. அது அது ஒரு தானமான இடம் தான். அதாவது அருள் தான இடம், எனர்ஜி பேங்க். அதனால அதுதான் முக்கியம். அதை எப்படி உணரலான்னு சொன்னீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு பொருளை கொண்டாந்து நீங்க ஏதோ ஒரு பொருளை வச்சுட்டு ஏன்னா அதுக்கு நல்லா பாசஸ் காப்பு கொடுங்க, நல்லா பாசஸ் பண்ணி பாருங்க. அதெல்லாம் உங்க கை மூலமா உயிர் கொடுக்குற மாதிரியே, மனிதர்களுக்கு பாசஸ் கொடுக்குற மாதிரியே, மனிதரை வாழ்த்த மாதிரி அதை வாழ்த்தி பாருங்க. நீங்கள அனுபவமாக ஒரு உண்மையை உணர முடியும். ஏன்னா அது வாங்கி பிரதிபலிக்கும். அங்க வர்றவங்க நீங்க இல்லைன்னா கூட வர்றவங்க பார்த்த உடனே நீங்கள் அங்க இருக்கிற மாதிரி உணர்வு அவங்களை ஏற்படுத்தும். அதான் மகான்கள் நம்ம கொடுத்துட்ட விஷயம். இது நிறைய ஆழமான வரல அவங்க யாரும், இதுதான் உண்மை. அதனால ஜட பொருளும் காந்தம் நிரம்பி இருக்கிறது, வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அங்கேயும் தன்மை துளை இயக்க ஒழுங்கு இருக்கிறது. 2. இன்னொன்னு, நம்ம கருமையை தூய்மையா இருக்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, கருமையை கலைஞருக்கிறது 3 காரணம் சொல்லுவாங்க. எப்படி? உடல்ல நோய், மனதுல குழப்பம், வாழ்க்கையில சிக்கல். இது 3 சரியா இல்லைன்னா நம்ம கருமையும் சரியில்லை, அவ்வளவுதான். கருமையும் சரியில்லாம இல்லை, கருமையத்துல தேவையில்லாத பதிவு இருக்குது. அது தூய்மை ஆயிட்டு என்ன அர்த்தம்? உடல் நோய் கொஞ்சம் குறையும், மனதுல குழப்பம் கொஞ்சம் குறையும், வாழ்க்கையில சிக்கல் கொஞ்சம் கொஞ்சமா தீரும். இதுல இருந்து கண்டுபிடித்து கொள்ளலாம். நல்ல நண்பர்கள் உருவாவாங்க, தொழில்துறையில அன்பர்கள் கொஞ்சம் ஆர்வமா செய்வாங்க, யாடிக்கால கொஞ்சம் கூடுவாங்க, குடும்பத்துல ஒரு நல்ல உறவுகள் ஏற்படும். இதெல்லாம் கருமையை தூய்மையாவது ஈஸியா எளிமையா தெரிஞ்சுக்கலாம். அதாவது மலர 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 எப்படி அது வாசனையில் தேனீக்கள், அதாவது வண்ணத்து பூச்சிகள் தேனீக்கள் வர்ற மாதிரி உங்க இதயம் என்பது உயர உயர உங்க வான்மா தூய்மை பெற வர எல்லாதான் மனம் ஜடப்போலை நகர்த்துகிறது. எண்ணம் போல் வாழ்வு, மனமெந்தா மாறுகிற வார்த்தையெல்லாம் சாதாரண வார்த்தை அல்ல, அற்புதமான வார்த்தை. நீங்க தெரிந்து கொள்ளலாம், தெரிஞ்சிருப்பீங்க. நன்றியா, ரொம்ப சந்தோஷம். மிக்க மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக மீண்டும் கிருஷ்ணகுமாரி அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா பேசலாமா? வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. இன்னும் ஒரு கேள்விங்கய்யா. சொல்லுமா ஐயா. இப்ப நம்ம தாவரத்துல இருந்து ஒரு அறிவுல இருந்து 5 அறிவா என்ன வரைக்குமே முடிச்சா ஜீவன்கள் எல்லாமே, அதுக்கப்புறம் 6வது அறிவா மனிதன் நம்ம வந்திருக்கோம் இல்லைங்களா? இப்ப பாத்தீங்கன்னா மனிதனுக்கு முழுமையா கண், காது, மூக்கு, தோல் எல்லாமே ப்ராப்பரா எல்லாமே அமைஞ்சிருக்குங்கய்யா. அதே போல ஒரு சில மனிதர்கள் பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாதவங்க இருக்காங்க, காது கேட்க முடியாதவங்க, வாய் பேச முடியாதவங்க எல்லாம் நம்மளோட இதுலயேதான் அமைஞ்சிருக்காங்க, உலகத்துல இருக்காங்க. சோ இப்படி இருக்கும் போது நம்மளோட அந்த விலங்கின பதிவுல இருந்து வந்த கருத்தொடர் மூலியமா இது அவங்களுக்கு அமைஞ்சதா, இல்ல நம்மளோட காந்தத்தினுடைய அந்த பரிமாண மாற்றங்கள் மூலியமா அது அமைஞ்சது அவங்களுக்கு? இப்ப எப்படி முழுமையா அவங்க அது ஒரு பெரிய குறையாவே எடுத்துக்காம தங்களோட எல்லா வேலைகளையும் செய்யறாங்க, இயற்கையா அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் நிகழ்த்திக்கிறாங்க. எப்படி இவ்வளவு சாதாரணமா ஒரு சிலர்லாம் நான் பாக்குறேன், அந்த குறையே இல்லாம ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, ரொம்ப நார்மலா அவங்களோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. சோ எனக்கு இது காந்தத்தன்மையோட ஒரு மாற்றத்தினால நிகழுதா, இல்ல அந்த பதிவுகளோட ஒரு கருத்தொடர் மாற்றங்களால நிகழுதான்ற குழப்பம் இருந்துகிட்டே இருக்குங்க. அற்புதமான கேள்வி. இந்த கேள்வி இல்ல அற்புதமான கேள்விமா. நம்மளே ஒரு வார்த்தை கூட சொன்னேன், மிருகங்களிட தற்பெருமையும் இல்லை, தற்கொலையும் இல்லை. மிருகத்திடம் தற்பெருமையும் இல்லை, தற்கொலையும் இல்லை. அது மட்டும் இல்ல, அவைகள் எல்லாம் இயற்கையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சரிங்க. கடுகளவு கூட இயற்கை மாறி செய்யாது. மிருகங்களும் குழந்தைகளும் தேவையில்லாம சாப்பிடாது. ஒரு முதல் விஷயம் பாருங்க, குழந்தைகளும் மிருகங்களும் தேவையில்லாமல் சாப்பிடாது. மனிதன் அப்படி இருக்கிறோமா? இல்ல இல்ல. 2வது, மிருகங்கள் கருதரித்து விட்டால் பெண் மாடு விடாது, ஆண் மாடு தொடாது. பெண்ணை எடுத்து எல்லாத்தையும் பாருங்க, எல்லா ஜீவராஜையும் பாருங்க. கருதரித்து விட்டால் பெண் மாடு விடாது, ஆண் மாடு தொடாது. மனிதன் அப்படி இருக்கிறோமா? இல்ல. 2வது, அது வாழும் வழிகள்ல துன்பங்கிறதே அது நினைக்கிறது இல்லை. எனக்கு துன்பம், இது வெறுப்பு, என் பிள்ளை வேணா போச்சு, பையன், இந்த மாதிரி எண்ணத்துக்கு அது வழியே இல்லை. இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும், கஷ்டப்பட்டா பொறுமையா இருந்திருக்கும், கஷ்டம் இருந்துடும், அனுபவிக்கும். அதனால மனிதன் செய்த இந்த வினைப்பதிவு தான், வினைன்னா செஞ்ச செயல். அதாவது மலச்சிக்கலோடு குழந்தை உருவானால் கண்டிப்பா உமையா பிறக்கும். சித்தருடைய வாக்கு. கரு உருவாகும் போது ஒரு பெண்ணுடைய மலம் பையில நிரம்பி அந்த மலம் இருந்தால் அந்த அந்த காந்தாலை, இந்த உயிரணுவே, அது மெல்லிசான உயிர், அதை ஒரு கொஞ்சம் ஒரு லேசாச்சாவே மாறி போயிடும் உடம்புல.
ஊமைகளாக பிறக்கும் உடல் துன்பம் வரும். அது மாதிரி யூரின்ல போகாம இருந்தா கண்ணு பாதிக்கும். சரிங்க. அதனாலதான் ஆரோக்கியமான உடல்ல குழந்தை உருவாகணுங்கிறதா அந்த காலத்துல நல்லா வச்சிருந்தாங்க. இன்னைக்கு இவங்க இணை சேர்க்கை போது ஆரோக்கியமான நிலை இல்லை. கோபமா, டென்ஷனா, வெறுப்பா, பயமா, அல்லது ஆக்ரோஷமா, அல்லது இந்த உடல் தூய்மை இல்லாமல் இதெல்லாம் இருக்கனால அத்தனை அந்த கருமையத்துல பதிவாகுது. இப்ப நான் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்றாங்க. பண்ணும்போது பார்த்தா நான் பேச மட்டும்தான் ரெக்கார்டா நினைச்சிட்டு இருக்கிறோம். கூட்டு போகும்போது அங்க ஃபேன் ஒண்ணு சத்தம், காக்கா கத்து சத்தம், அல்லது வேற வண்டி வாகனம் போன சத்தம் கேக்குதா இல்லைங்களா? அது அப்ப கேட்காது. இதெல்லாம் அதுல தான் வர்றதுதான். அதனாலதான் எல்லாமே செயலே விளைவாக தெய்வத்தின் தன்மை செயல்ல தான் வருது. தெய்வத்துல எந்த குறைபாடு நிறைவா இருக்கு. தெய்வம் நம்மட சுதந்திரமா அறிவை கொடுத்ததுனால இந்த அறிவை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மிருகங்கள்லாம் சுதந்திரமா கொடுக்கல. விலங்குனா வேணா கை விலங்கிடப்படுற மாதிரி விலங்குது, அறிவு விலங்கிடப்பட்டிருக்கிறது. சுதந்திரத்தை என்ன பண்ணோம், தவறாக பயன்படுத்துகிறோம். இதுக்கெல்லாம் ஒரே காரணம் மனிதனுடைய செயலை தவிர யாரு காரணம் அல்ல. இறை காரணம் அல்ல, சாமி காரணம் இல்ல. யாரும் செய்வன செய்ய முடியாது, வரவும் முடியாதுலாம் தப்பு. புரியுங்களா? நன்மை தீமை அதாவது யாதும் முறை யாவரும் கேள்வி தீது நன்று பிறந்த வாரா. இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அவங்க எல்லாம் ஏன் நல்லா இருக்காங்கன்னா நம்மெல்லாம் குறைய எண்ணியே குறைஞ்சு போயிட்டோம். நீதி இருக்க நிறைய சொல்றாங்க, அப்பா இறைவன் எனக்கு காது கேட்கலன்னா கூட கண்ணை கொடுத்துக்கான் இல்லையா ஆண்டவன், கண்ணு தெரியல கூட எனக்கு அருமையான காதை கேட்கறது இல்லையா, அட காதும் கேட்கல வாயும் பேசல நடக்கிற கூடிய சக்தி கொடுத்துருக்கான் இல்லையா. இதெல்லாம் தெரியக்கூடிய ஒரு அறிவு அதுல வர்றாங்க. அதாவது நீங்க இப்போ ஒரு கண்ணு வழியா போற சக்தி அப்படியே உள்ள ஏற்று அறிவா மலரும். நீ தவத்துக்கு என்ன பெருமைங்கிறது நீங்க கேட்ட கேள்வியே இருக்குது. புலன்கள் இல்லாத போது அவங்க எல்லாம் மிக ஆற்றல் பிடிச்ச வர்றது காரணம் புலன் வழியா போற ஆற்றலை அவங்க அறிவுக்கு பயன்படுத்துறாங்க. நம்ம 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவு இன்பமான கொள்ளைங்கிற புறம்போக்கா போயிடும். புறம்போகுதல்ங்கிற வார்த்தை தான், புறம்போக்கல்ல புறம்போகுதல். அப்ப புறம் உள்ள அடக்கணும்னா அவங்க மாதிரி நம்மளும் எல்லாத்துலயும் வர முடியும். அதனால புலன் சொல்ல நல்லா அதான் ஐயப்பன் கோயில் மாலை போட்டு 48 நாள் கண்டதை பார்க்காம கண்டதை கேட்காம கிடையாது ஆற்றல் பெருகும். சும்மா மாலை போட்டு எல்லாம் தப்பு பண்ணா அது பிரயோஜனம் இல்லை. மனவளக்கல்ல 5 புலங்களை ஆளும் கலை போது பாட்டு வருது இல்லையா, புருவத்திடை உந்தன் பூவிலாட் தொட்டுல வருது இல்லைங்களா. 5 புலன்களை ஆளுங்க ஆளணும். பாரதியோட புலன்கள் மேல அரசாட்சி பண்ணும் பார். இங்க யாருமே இல்ல, புலன் கட்டுப்பாடு இல்ல. அப்புறம் அங்க விந்து கலங்க வேற ஒரு காரணம் இல்லை. நன்மை தீர்ப்பத வாரா. இப்ப இவ கேட்க பிள்ளைகளை சொல்லிக் கொடுப்போம். இத்தனை பதிவாகுது, ஞாபகம் வச்சுக்க, இது பின்னாடி நீ வந்தே தீரும், வருந்தி அனைத்தாலும் வாராது வாரா பொருந்து என போட போகன்னு சொல்லி கொடுத்தோம்னா கொஞ்சம் விழிப்புணர்வு வருவார்கள். அதான் நம்ம செய்யணும். இப்ப நீங்க நல்லா தவம் பண்ணி உங்கள்கிட்ட ஆற்றல் பெருகுதா இல்லைங்களா? அப்ப அதேதான் அவங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த புலன்களிலே போற செலவை நிறுத்தி அவங்க அறிவுக்கு பயன்படுத்துறாங்க, ஆற்றலுக்கு பயன்படுத்துறாங்க. நம்ம அவங்க கண் இல்லாதனால செய்யல, நம்ம இருந்தும் அது மாதிரி பண்ண முடியும். அதான் ஆமை போல் 5 அடங்கியும் வள்ளுவர் ஆமை போல் 5 அடங்கியும் பாரு. கேட்கலாமோ கண்ணை நிறுத்தணும். வாழ்க்கையில கூத்து பார்க்கலாம், கூத்து பார்க்கறதே வாழ்க்கையை ஏறக்கூடாதும்போ. கல்லூரி பாடல் என்ன சொல்றோம், வாழ்க்கையில கூத்து பாருங்க, கூத்து பார்த்து வாழ்க்கையே கூத்தா போச்சு, எப்படி வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும். ஆனா வாழ்க்கையில கூத்து பார்க்கல தப்பு இல்ல, வாழ்க்கையில விளையாடலாம் தப்பு இல்ல. வாழ்க்கையை விளையாட்ட போகக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும், சொல்லணும், செய்யணும், நம்ம கடைபிடிக்கணும். சரிங்களா? சரிதானா? ரொம்ப நன்றிங்க. ரொம்ப பெரிய விளக்கம், பெரிய ஒரு கொஸ்டினோட என்னன்னா ஒருத்தருடைய கேள்வி எல்லாருக்கும் பயனாகும். எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிச்சு. இப்போ நீ கேட்ட கேள்வி எனக்கும் கொஞ்சம் தெளிவு, அப்பதான் தெளிவு கிடைக்கும், அப்பதான் சிந்திப்போம். நம்ம நன்றிமா. இந்த கொஸ்டின் வந்து கடவுளோட ஒரு இதனாலயா, அந்த கடவுளே இல்ல, கடவுள் யாருமா? கடவுள் செயல் கல்லார் கற்றார் செயல்தான் கடவுள். எதை விதைத்தாய் அறுவடை செய்கின்றோம், எதை விதைத்தாய் அறுவடை. கடவுள் என்பது செயலுக்கு விளைவா வர்றதுதான். அவருக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அதாவது அது அவருக்கு என்னன்னா ஒரு குணம் இல்லாத நிர்குணமானவன். ஏன் மின்சாரம் வந்து லைட் எது காரணம், மின்சாரத்தை பாராட்டுவதோ ஒரு சேக்கடி செத்து போனோம்னு அவனுக்கு மின்சாரம் திட்டுவதோ தப்பு. மின்சார தன்மை ஒரு எனர்ஜி, அது முறையா பயன்படுத்தினா எல்லாம் சரியா இருக்கு, தவறா பயன்படுத்தணும் அடிக்கும். அது மின்சாரம், அது மாதிரி எனர்ஜி, இது லைஃப் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தி, அருட்பேர் ஆற்றல், அவ்வளவுதான். நன்றி நன்றி. நல்ல இல்ல என்ன இதனால எனக்கு ஒரு சிந்தனையும் தூண்டப்பட்டிருக்கிறது. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிங்க. வாழ்க வளமுடன். அதாவது நல்ல நாள்ல இன்னும் இருக்கிறாங்களா?
ஆமாங்க ஐயா. வேலுசாமி. இன்னும் 2 பேர் இருக்காங்க ஐயா. கொடுங்க, பேசலாம். வாழ்க அடுத்த வளமுடன் அன்பர் ஐயா. ஹலோ, அடுத்த அன்பர் வளர்மதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன்மா. வளர்மதி வாழ்க அம்மா. வளமுடன்மா. இணைப்புக்கு நன்றி. கேக்குதுங்களாம்மா? கேக்குதுமா. ஐயா கிட்ட பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா நான் வளர்மதி, சென்னையில இருந்து பேசுறேன். குரு பார்த்த கோடி நன்மை ஐயா. நாளுக்கு நாள் அந்த நன்மையை நான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். சகோதரர்களா சொன்ன மாதிரி அந்த வாழ்த்துன்றது அவ்வளவு ஒரு சிறப்பா என் குடும்பத்துல நான் கண் கூட பாக்குறேன். நான் 4 வருஷம் தான் ஆகுது மனவளக்கலை. அந்த வாழ்க வளமுடன் வாழ்த்து ரொம்ப சிறப்பா எனக்கு. அதாவது நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவங்க பேச்சு குறைஞ்சிடுது. நம்ம பேசுறதே கிடையாது. அவங்க எதிர்த்தரப்புலயும் அந்த வாதம் இல்லை. அது நல்லா நான் கண் கூட பாக்குறேன். அதை ஒண்ணு தெரிவிச்சுக்கணும். 2வது எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப நம்மளுடைய குரு தொடர்பு கிடைச்சதுதான் நம்மளுடைய கடைசி பிறவின்னு எடுத்துக்கலாமா ஐயா? வாழ்க வளமுடன். இப்ப நீங்க சொன்ன விளக்கம் 2-3 பேர் கொஞ்சம் இதுல ஆதங்கமா இருந்தாங்க. அவங்களுக்கு பயனா ஆகும். 2 பேர் கேட்டாங்களே கேள்விக்கு நீங்க கொடுத்த விளக்கம் அருமை. நான் வாழ்த்த அது அவங்களுக்கு இந்த விடையை அவங்களுக்கு உங்க சார்பில் கொடுத்துட்றேன். 1 மறுபிறவி இல்லையாங்கிற வார்த்தை, அதை பிறவிங்கிறது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். எங்க இருந்தோலாம் செட் ஆகி வந்து பிறக்கலாம் இல்லைங்க. சரியா? இந்த பிரபஞ்சத்துல எனர்ஜி உருவாகிட்டே இருக்குது. எலக்ட்ரான் செல்கள் உருவாகிட்டே இருக்குது. புரியுதா? செல் உற்பத்தி உருவாகிட்டே இருக்குது. அது வேகம் அதிகமானா அது என்ன சொல்றோம்? எலக்ட்ரான்கிறோம். முதல் விண்ணு எலக்ட்ரான் அதிக வேகம் சுத்துறது. அது கொஞ்சம் வேகம் குறைஞ்சதுன்னா அது மத்திக்கு போயிடும். எலக்ட்ரான் சுத்தி வரும். அது புரோட்டான்கிறோம். அப்புறம் அது நதியில் தான் நியூட்ரான்கிறோம். இது பிரபஞ்சம் முழுவதும் இருக்குது. இதுக்கு பேர் தான் எனர்ஜி, சத்து. அந்த சத்து அம்மா உடலை சாப்பிட்டு விந்துவாகி நம்ம அம்மா வழியா வந்துட்டோம். பிறப்புங்கிறது நமக்கு இல்லை. அதே கருத்தோட வந்துட்டு இருக்கிறோம். ஏதோ பிறந்த நாள்ல ஏதோ வச்சு கொண்டாடுற பிறந்த நாளுங்கிறது எடுத்தீங்கன்னா முதல்ல ஆதி எனும் பரம்பரை எழுச்சி பெறனால பிறந்த நாள். இது இடையில இந்த உடம்பு கொஞ்ச நாள், இந்த உடம்புல ஒரு 70 வருஷம் 80 வருஷம் அந்த உயிர் இருந்த நாள் தான். அதுக்காக ஒரு பேரா வச்சிருக்கான பிறந்த நாள் நினைச்சிட்டு இருக்கிறோம். நாம் செத்து போறதும் இல்லை, பறக்கிறதும் இல்லை. தெரியல, மாறிக்கிட்டு இருக்கிறோம். அதான் செத்து போனங்கிற வார்த்தையே தவறு. சத்து போய் விட்டது. இந்த சத்து தன்னை கட்டிக்குது இல்லையா? உடம்பு எல்லாம் கட்டுவீங்க இல்லையா? புரியுதாமா? ஒரு விதை கொடுக்கிற உயிர் தானே இந்த மரமா ஆயிக்குது. அந்த மரம் எங்கிறது பிறந்தது? பிறக்கல. ஏற்கனவே விதையில எல்லாம் இருந்தது, மலர்ந்துருச்சு. பட் எங்க போயிடுச்சு? அணுக்கெல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு. உடம்புக்குள்ள சத்துங்கிறது உயிர். அது போயிட்டா சத்து போனதா செத்து போச்சுங்கிறாங்க. இன்னொரு கரெக்ட் தானே? செத்து போறதா? சத்து போய் விட்டது. சத்து, சித்து, ஆனந்தம் 3 சொல்லுவாங்க. சச்சிதானந்தம் அல்ல, சத்து, சித்து, ஆனந்தம். சத்துனா இறையாற்றல். உள்ள இருக்கு, இறையாற்றல் உள்ள இருக்குது. மகாகா சித்து ஆகாஷ், பரமாத்மா ஜீவாத்மா. அந்த ஆற்றல் வெளியே போனா அது என்ன சொல்றோம்? செத்து போயிட்டாங்கிறோம். அதனால செத்து போற வார்த்தையை மறந்துடுவோம். உடம்பு சத்து, இதை காயங்கள் பண்ணும்போது சத்து வேணாலும் சேர்த்து வச்சிருக்கலாம். மரணத்தை தள்ளி போடலாம். 2வது, எப்படி பதிவு இருக்கு இல்லைங்களா? இந்த வெளியே போற ஆன்மாவில் பதிவு இருக்குது. ஆணவம், கண்மம், மாய. அது இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண ஒத்த உடல்ல போய் சேரும். சோல் அட்டாச்சுங்கிற இல்லைங்களா? அந்த இந்த உடம்புல பதிவு. நான் இப்ப எங்கிட்ட இருக்கிற பதிவு என்ன இருக்குது? இப்போ அவங்க வீட்டுல இருக்கிற சாக்கடை நல்லது ஆத்து தண்ணி வருது, குளிச்சோம், கழுவுனோம், எல்லாம் சாக்கடை அத்தனை பதிவு இருக்கா இல்லைங்களா? அந்த ஊட்டோட்டு வெளியே போற தண்ணிக்கு என்ன ஆச்சு? சுத்தமான தண்ணி தான் உள்ள வருது. நம்ம குளிச்சது, ஊடு துவைச்சது, துணி துவைச்சது கழிவா போச்சு. இது சுத்தமான தண்ணி தான். ஆனா என்ன ஆயிடுச்சு? கழிவுலாம் சேர்ந்துக்குச்சு இல்லையா? ஆனா அது என்ன பண்ணும்? தண்ணியை கெடுக்க முடியாது. தண்ணீர் கட்டத்துல சேர்ந்து இருக்குது. ஆன்மாவை கெடுக்க முடியாது. ஆன்மாவோட சட்டை சேர்ந்து இருக்குது. அது வெயில் அடிச்சு மேல போயிருதா இல்லைங்களா? அது மாதிரி இந்த ஆன்மாவுடைய பதிவு நீக்கம் பெற்றால் சுத்த ஒளியோட போய் சேர்ந்துடும். அதனாலதான் மறுபிறவி என்பது உடலால் அல்ல, ஆன்மாவால். அதான் சோல் அட்டாச்சு. அப்ப இந்த உயிரோடு இருக்கும் போது இந்த ஆன்மா தூய், அதான் சாமிகளை சின்மத்து வச்சிருப்பாங்க. இந்த ஆள்காட்டி விரலும் கட்டவளும் சேர்ந்து இருக்கும். அதான் நீ நானும் ஒண்ணுங்கிறது. ஆணவம் படிச்சிருப்பீங்க, ஆணவம் கண்மம் மாயை நீக்கம். அப்ப நான் செத்து போறதுல பிறக்கிறது இல்லை. இந்த ஆன்மா உடம்பு இருக்கிற ஆன்மாவை நான் என்ன பண்ணலாம்? தூய்மைப்படுத்திட்டா அந்த ஆன்மா தானே தன் மூலத்துல போய் சேர்ந்துடும். இந்த தண்ணி எப்படி கடல்ல போய் ஆத்துல போய் கடலை சேர்ந்துக்குதா இல்லைங்களா?
ஆமாங்க அது மாற போய் சேர்ந்துரும். அதனால பிறப்பு இறப்புலாம் இல்லை, மாற்றங்கள் தான். நம்ம அதுல ஒரு பேர் வச்சிருக்கிறோம், அந்த உடம்பு பிறந்ததுக்கு, உடம்பு செத்து போச்சுன்னு, சத்து. அதனால அந்த மரணத்தை அந்த பயமே வேண்டாம். ஆன்மாவை தூய்மைப்படுத்திக்குவோம். ஆணவம் மலங்களை தீர்த்துக்குவோம். 6 குணம் சீரமைச்சுக்குவோம். அடுத்து அந்த 6 குணம் நற்குணங்கள் இருக்கக்கூடாது. குணம் இருக்கிற வரைக்கும் பிறப்பு இருக்கும். அதாவது அது என்ன சொல்லுவாங்கன்னா நிர்வாணம்னு சொல்லுவாங்க. நிர்வாணங்கிறது நிறைய பேர் உடலை வச்சுக்கிறாங்க. அல்ல, மனம் நிர்வாணம் ஆயிரணும். நிர்வாணம்னா என்ன? ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது. ஆனா நல்ல குணம் இருந்தாலும் அது நிர்வாணம் அல்ல. ஆனா நிர்கதி, நிர்வாணங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஒன்னும் பிரச்சனை. நீங்க எப்பவுமே நல்ல காரியம் செஞ்சுட்டே வாங்க. விருப்பம் நிர்மூலம். ஆமா, நிர்மூலம் தான். நிர்மூலங்கிறது சுத்தவழி. அதனாலதான் எங்க தாத்தா சிவலோக பதவி அடைந்தார், வைகுந்த பதவி அடைந்தாருங்கிறமா இல்லைங்களா? அந்த ஆன்மா பதிவு வரை போகாதனால சில அது காரியங்கள் செய்யறோம், அதை தூய்மைப்படுத்துறோம். பிரம்மத்தை அறிஞர்கள் கூட்டு வந்து பிரம்மத்தை அறிஞர்களை கூட்டு வந்து இந்த ஆன்மாவுக்கு பிறந்து உட சொல்றோம். அதான் பிரம்ம, அது இறுதி கடன். அதனால இதெல்லாம் பிறப்புக்கு முன்னும் சிறப்பு. ஆலியார் 3 நாள் பயிற்சிக்கு வாங்க. 3 நாள் நடக்குதுமா? இல்ல ஆலியார் 3 நாள் சிறப்பு பயிற்சி இருக்குது, உயர் பயிற்சி. நேரம் கிடைக்கும் போது, நாள் கிடைக்கும் போது அங்க வாங்க. போடு, மாசம் போடுறாங்க. அத அன்பொழியில பாத்துக்குங்க. அதுல வரணும். அதுலதான் பிறப்புக்கு முன்னும் பின்னும் உயிர்நிலை எல்லாம் இருக்கு, தெளிவா இருக்கும். நீ கேட்ட கேள்வி அத்தனை இருக்கு. இருந்தாலும் அதுல கொஞ்சம் இதுல சொல்லியிருக்கேன். இதெல்லாம் மறுத்து கொடுத்த விளக்கம் வேற எங்கேயும் இல்ல. சரிங்களா? ரைட். போயிட்டு வந்தேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நம்ம மகிழ்ச்சி மகத்தான தொட்டு சிறக்க வாழ்த்துக்கள். சரிங்கம்மா. எந்த அறக்கட்டளை? எந்த அறக்கட்டளை? மயிலாப்பூர் அறக்கட்டளை. மயிலாப்பூர் சிறப்பான அறக்கட்டளை. தெரிஞ்சு வந்திருக்கேன் நான். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் நன்றி. இந்த புண்ணியமான நல்ல நாள்ல மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்க அனைவருக்கும். இன்னும் ஒருத்தர் இருக்காங்களா இருக்கு? ஆமாங்க ஐயா, கூப்பிட்டுறாங்க ஐயா. நிறைவாக உமையாலம்மா கொடுங்க. அவ்வளவு, அதோட போதும். அடுத்த பேசிக்கலாம். உமையாலம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உமையாலம்மா, உங்க கேள்வி சுருக்கமா கேட்டுருங்கம்மா. அன்மியூட் ஆயிருக்கீங்கம்மா, கேள்வி கேட்கலாமா? உமையாலம்மா கேக்குதுங்களா? மைக் ஆன்ல தாங்க இருக்கு. மைக் ஆன்ல இருக்குது, ஆனா கேக்கல. அம்மா வாழ்த்துக்கள். கேக்குதுமா? சொல்லுங்கம்மா. ஐயா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டும் குருவை நினைச்சா குருவனுடைய தன்மை நமக்கு ஆகும், நமக்கே உரியதாகும் அப்படின்னு சொன்னீங்களாங்க ஐயா. ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு என்னங்கய்யா? சொல்லுங்க. தெளிவான இன்னொரு சொல்லுங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்பொருளை எச்சையில எக்குணத்தை யார் ஒருவர் நினைத்தாலோ அப்பொருளின் தன்மையை மாற்றம் நிகழும் சொன்னீங்களாங்கய்யா. ஆர்டிபிஷியல் ரெண்டையும் சேர்த்து ஆர்டிபிஷியல் சொல்றது என்ன பண்ண, நீங்க தொலைபேசியில, அதாவது கைபேசியில எதை பார்க்கல அது ஒத்துதான் வருதுங்கிறத நீங்க சொல்றாங்க. நீ அந்த போனை வச்சுட்டு என்ன நிகழ்ச்சி பாத்துக்கிட்டீங்களா, ஒத்த நிகழ்ச்சி வருதுங்கிறதான உண்மை. அப்போ அதேதான் பலாயிரம் சொன்னாங்க மகான்கள். நீ எதை எண்ணுகிறாய் அதுவாக மாறுகிறாய். இதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவோம்? நல்லதா எண்ணுவோம், நல்லதா பேசுவோம், நல்லது செய்வோம், நல்லதே நடக்கும். சரிங்களா? குரு மட்டும் இல்ல, நீங்க எதை பார்த்தாலும் அதுவா மாறிடுவீங்க. நீ எதை யார் ஒருவர் எப்பொருளை எக்குணத்தை எச்செயலை. அப்ப என்ன தப்பாது குரு, நம்ம எப்பவுமே குரு உள்ள வச்சு இறைவனையும் குருவையும் உள்ள வச்சுக்கிட்டோம்னா இந்த சிக்கலே வராதுமா. அது வீடு கரபரசம் என்ன பண்றோம், முதல்ல தெய்வத்தை கூட குடி வைக்கிறோமா இல்லைங்களா? அது பிடித்தமான தெய்வத்தை கூட உள்ள குடி வச்சிருவாங்க. தெய்வம் உள்ள வந்துட்டா எல்லாம் சரியா இருக்குங்கிற நம்பிக்கை தான். அப்ப இதயத்துக்குள்ள குரு வச்சுக்கங்க, இறைவன் வச்சுக்கங்க. ஒரு தவறு நடந்தா நம்ம மனசு ஒத்துக்காது. குரு இருக்கிறாரு, நம்ம அதை செய்யக்கூடாதுன்னு விழிப்பு வரும். அதனாலதான் கங்கணம் கட்டிக்கிறது, ஒரு காப்பு கூறி கட்டிக்கிறது, குருவுடைய படத்தை ஜோப்பில் வச்சுக்கல. சும்மா இல்லை, அது சும்மா வச்சுக்கிறது அல்ல. அது நினைக்கும் போது தவறான எண்ணம் உள்ள போவாது. ஒரு விழிப்புணர்வு. நன்றிமா. இந்த கம்ப்யூட்டருக்கு ஆண்டி வைரஸ் போடுற மாதிரி, கம்ப்யூட்டருக்கு ஆண்டி வைரஸ் போடுறாங்களா இல்லைங்களா? அது மாதிரிதான்மா. நன்றிமா. நல்ல சிந்தனை. மாணவர்களே, இந்த நல்ல நாள்ல உண்மையிலேயே ஒரு ஆழமான சிந்தனை. உண்மையிலேயே எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாரும் கேட்ட கேள்வி அத்தனையுமே சிறப்பு. அதை விட அன்பு சகோதரி அவர்கள் நல்ல சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்காங்க.
இதை ஒருங்கிணைத்து கொடுத்த நிர்வாகத்திற்கும் இயக்குநரகத்துக்கும் இவ்வளவு நேரம் இவ்வளவு பேர் இருந்து இதை கேட்டுக்கொண்டவங்கள் அனைவருக்கும் உலக சேவா சங்கத்தின் சார்பாகவும் விரிவாக்க இயக்குநர் சார்பாகவும் என்பாரும் மனமாத நன்றியை வாழ்த்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்வளமுடன். நம் கடமை அறவாழ்வின்